அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு 100 டேஸ் சேலஞ்சுடைய டே 14 வந்திருக்கும். ஸோ அத்தனை பேருக்குமே வெல்கம். ஏன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் கூட இப்பெல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ முன்னாடியே கிடையாது, ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் கதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு இப்பதான் வேலைக்கு போனேன், இப்பதான் வேலையிலேருந்து வந்தேன், இல்லைன்னா குழந்தைங்களை பார்த்தேன், இல்லை ஃபேமிலியை பார்த்தேன், இப்படி காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. முதல் 7 நாள் டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ நம்ம டே 7 முடிச்சிட்டோம். ஒரு 7 நாள் முடிச்சு அடுத்த 7 நாள் பயணத்துக்குள்ள வந்துட்டோம். 14 அப்படிங்கிறப்போ டே 14 அப்படிங்கிறப்போ 2வது வாரம். அந்த 2 வாரத்துல நார்மல் ஃபுல் டைம் வீட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறத விட ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். சரி, ஸோ ஆக்சுவலா ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் எத்தனை மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க பாருங்க. இது நான் ஏன் எதுக்கு அனுப்புறேன் அப்படின்னா, அந்த அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க எல்லாம் அங்க படிச்சுட்டு இருக்கீங்க, வீட்ல இருக்காங்க, எல்லாருக்கும் மேம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல இருந்து அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு புது விஷயத்த. நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கோம், பட் இருக்கிற டயத்தை நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த பொண்ணு எனக்கு நைட் 12 அனுப்பியிருக்காங்க, நைட் 12 மணிக்கு அவங்க போய் பண்ணிருக்காங்க. ஸோ நான் சொல்லுவேன் இல்லையா, நான் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்பிரண்ட் நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா கூட அவங்கள அச்சீவர்ஸ் டீம்ஸ்க்கு நான் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிப்பேன், 2 முறை கேட்பேன், கண்டிப்பா அவங்களால முடியுமா அப்படின்னு. இவங்க ஆக்சுவலா அச்சீவர்ஸ் டீம்ஸோட ஒன் ஆஃப் த பர்சன் தான் இவங்க. எனக்கு ப்ரௌடா இருக்கு. ஏன்னா ஒரு டாபிக்கை நான் கொடுக்குறேன், அந்த டாபிக் முடிக்கணும், அங்க எத்தனை மணிக்கு எனக்கு முடிச்சு எனக்கு குரூப்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நைட்டு 12 மணிக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், இங்க நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்க அந்த 12 அப்படிங்கிறது அங்க யாரோ ஒரு பொண்ணு அங்க விழிப்போட உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம், உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச பாக்கியம் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காமலும் இருக்கு. ஓகே, அப்ப கிடைக்கிற ஒவ்வொரு நொடியும் நிமிஷத்தையும் உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம ஏர்லி மார்னிங் பண்ற 4:30ல இருந்து அந்த 5:30 வரைக்கும் உள்ள கிளாஸுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் காலையில 4 மணில ஆரம்பிச்சு 4:04 ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குற அந்த முன்னாடி உள்ள ஆக்டிவிட்டி. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு கத்தி என்கிட்ட இருக்கு, அந்த கத்தி இருக்குன்றதுக்காக நான் எனக்கு ஒரு கோடாரி இருக்கு, அதை நான் மரத்தை வெட்டிட்டே இருக்கேன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அந்த கோடாரியோட வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த டைம்ல உட்காந்து பண்ணிடாம அந்த அந்த கோடாரியை நீங்க என்ன பண்ணணும், கூர்மையாக்குறதுக்கான வேலைகளை ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அந்த வேலை கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். அப்போ இப்போ நீங்க ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் படிக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் கேப்புக்கு படிக்கிறீங்களா, 5 வருஷம் கேப்புக்கு படிக்கிறீங்க, வீட்டுல தலைக்கு மேல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கடன் இருக்கு, இல்லைன்னா ஃபேமிலிக்கு வருமானம் வேணும், நிறைய அவமானங்கள் இருக்கு, நிறைய இடங்கள்ல தோத்துட்டீங்க, இன்னைக்கு தரணும் முந்தே நிக்கணும், இல்லைன்னா இந்த ஒரு வழியை தவிர வேற வழியே இல்லை என் வாழ்க்கையில, இதை விட்டுட்டா 4 வருஷம் நான் யூஜிடிஆர்பிக்கு நான் வெயிட் பண்ணணும். இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு எத்தனை வருஷமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு வருஷ கணக்குல பிள்ளைங்க படிக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் நிறைய அகாடமிஸ்ல குரூப் 1 குரூப் 2 மேக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பிள்ளைங்க டே அண்ட் நைட் படிப்பாங்க, நோட்டிபிகேஷன் வருதோ வரலையோ உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா எத்தனை வேகன்சி இருக்கு, 80+ வேகன்சி இருக்கு. 80 வேகன்சிக்கு அங்க 80 லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க அந்த நேரங்கள்ல கடவுள் என்ன வாய்ப்பு கொடுக்குறோ அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். சோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நேரமும் இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும், எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் அந்த 80 வேகன்சி வந்துருச்சுல்ல, அந்த 80 வேகன்சில நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்க கூடாது. அப்போ 80 வேகன்சி தான் கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு உட்கார்ந்து அந்த 80 லட்சம் பேர் உட்காராம அவங்கள அதுலயே சில ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, இல்ல அந்த 80 வேகன்சி தான் பரவாயில்ல, அந்த 80ல நான் ஒருத்தரா வருவேன் அப்படின்னு கான்பிடென்ட்டோட படிக்கிற வேகத்தை வீரியப்படுத்துவாங்க. உங்களுக்கு நான் சொல்றது என்ன, முதல் 20 நிமிஷத்தை உதாசனப்படுத்தாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற ப்ரேயர் மெசேஜா இருக்கட்டும், ப்ரேயர் மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் அப்கமிங்கா நாளையில இருந்து இன்னும் ஒரு டீப்பான ஒரு ப்ரேயர் 2 விஷயம் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது என்ன அப்படின்னா, உங்களுடைய கிராட்டிடியூட். அதாவது வாழ்க்கையில் நிறைய விஷயம் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றது நிப்பாட்டிட்டீங்க நீங்க, நிறைய விஷயம் சந்தோஷமா இருக்கு எனக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா 2 டேஸ் நிறைய பேர் டே 1 ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய புலம்பிருக்கீங்க. பட் இந்த டைம் நான் இது ஏன் நான் கிளாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், பட் இந்த 5 மினிட்ஸ் நான் ஏன் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றேன்னா, நீங்க நினைக்கலாம் மேம் சொல்லி கொடுக்குற அந்த 1 மணி நேரம் கிளாஸ் தான் என் வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு. சத்தியமா கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனையா இருக்க போறது என்னுடைய குரல்களும் என்னுடைய மோட்டிவேஷனான இந்த கிளாஸஸ் தான். இப்போ அதை தாண்டி உங்களை உங்களை அடுத்த லெவல் கொண்டு போறது யாரு தெரியுமா, அந்த முதல் 1/2 மணி நேரம் நீங்க கடவுளோடையும் உங்களுக்குள்ளேயும் பேசிக்கிற வார்த்தை. உங்களுக்குள்ள இருந்துதான் வெற்றி தொடங்கணும். 1000 முறை நான் சொல்லிட்டேன், இப்பவும் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் வரட்டும், என்ன மாதிரி 1000 குருமார்கள் இப்பவும் யூடியூப்ல ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வெளில. ஆனா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய குருமார்கள் இருக்காங்க. அத்தனை பேருகிட்ட இருந்தும் ஒரு ஒரு கல்வி அறிவை நீங்க வாங்கிக்கலாம். ஆனா ஒரு டிசிப்ளின் அப்படிங்கறது, சுய ஒழுக்கம் அப்படிங்கறதையும் தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறதும் அப்படிதான் மேடம் வெற்றி. நம்ம கிளாஸ்ல ஒரு பசங்க சொல்றோம், டெய்லி ஏன்டா ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ்ல டேட்டா வரேன்னு சொல்றோம். ஸ்கூல் டீச்சரா நீங்க இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அவர் டெய்லி ஒரு டேட்டா வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு டிசிப்ளினா வான்னு சொல்லுவோம், இல்ல யூனிஃபார்ம் இல்லாம வரான் அவன் டிசிப்ளின் கொண்டு வரும். இப்ப இந்த வேலை நீங்க செய்ய போறீங்க, நீங்க என்ன ஆக போறீங்க, இதை முடிச்சுட்டு நீங்க ஒரு டீச்சரா போகும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு டிசிப்ளின் என்னன்னு தெரியாது. அந்த பிள்ளைங்க டிசிப்ளின் என்னன்னு சொல்லி தர போறீங்க. அப்போ நீங்க எப்படி இருக்கணும், உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். ஸோ அதனால முதல் 25 நிமிஷம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பிரைன் ஆக்டிவிட்டி இன்னைக்கு யார் எல்லாம் பண்ணீங்களோ, இது வரைக்கும் டே 1ல இருந்து டே 14 வரைக்கும் இருக்கு. எத்தனை நாள் மிஸ் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. எனக்கு
எனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா இதை வந்து அரை மணி நேரம் இந்த வீடியோ வந்து நான் வந்து யூடியூப் சேனல்ல 6:30 வரைக்கும் நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். பட் இப்போ அந்த பர்டிகுலர் இடத்துல லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணதுனால உங்ககிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு? சில பேருக்கு நிறைய மாற்றம் வந்திருக்கு. நான் 40 இயர்ஸ்ல படிக்கிறேன் மேம், எனக்கு 40 இயர்ஸ் தான் படிக்கிற மாதிரி தெரியல, புதுசா ஒரு சின்ன பொண்ணா உட்காந்து படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் இதுல வந்து சும்மா கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க மேம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இன்னைக்கு எல்லாரும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னா, இந்த இப்போ சாட்ல பண்ண வேண்டாம், எனக்கு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன் ஆக்டிவ் நான் பண்ணேன். இன்னையோட 14 டேஸ் ஆகுது, நான் தோராயமா 7 நாள் 8 நாள் தான் நான் பண்ணேன், ஆனா அதுல எனக்கு என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணலனாலும் அப்கமிங்கா பண்ணிட்டு நீங்க ஃபீட்பேக் பண்ணலாம். பண்ணவங்களோட உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்பதான் பண்ணாதவங்களுக்கு அது எஃபெக்ட் தெரியும். 10 வருஷம் கழிச்சு படிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுதான் அது. ஓகேவா? தென் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது அப்படிங்கிறதுனா, உங்களுக்கு நான் வந்து யூனிட் கொடுத்துருப்பேன். அது உங்களுடைய வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுடைய டாபிக் என்ன அப்படின்னு இதுல ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன். பர்டிகுலர் மீன்ஸ் இங்க சிலபஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாருமே ஒரு இது எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு யூனிட்டுமே என்ன கொடுப்பேன். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இல்லையா? நம்ம யூனிட் 2 டாபிக். ஸோ யூனிட் 2 டாபிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் nth டேரிவேட்டிவ் பார்த்துட்டோம். ஸோ சக்சஸிவ் டிஃபரன்சியேஷன்னா nth டேரிவேட்டிவ் சொல்றது. ஸோ அதுல ஸ்டாண்டர்ட் nth டேரிவேட்டிவ் லெபினிட்ஸ் தியரம் இருக்கு. ஸோ இது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மேக்ஸிமம் மினிமம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரே நிமிஷம். இப்போ இந்த டாபிக்ல இவ்ளோ டாபிக் இருக்கு. அதுல சில விஷயங்கள் நீங்களே செல்ஃபா போட்டுற முடியும். ஸோ அதனால சில டாபிக்ஸை மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஹோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது டைரக்டா இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் nth டெரிவேட்டிவ்னா என்னது? ஒரு நம்பரை ஒரு தடவை பண்றது இல்லாம நிறைய டைம் மல்டிப்ளா பண்ணிட்டு இருக்கோம்ல, அதான் சக்சஸிவ் டிஃபரன்சியேஷன் சொல்றது. அதனால காஸ் எக்ஸ பண்ணா காசு பண்ணா சைன், சைனை பண்ணா காசு மாறி மாறி வந்துட்டே இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி n டைம் பண்றதா nth டெரிவேட்டிவ். அதை நீங்க உட்காந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் கட்டா என்ன பண்ணலாம், இதுல உள்ள 10 ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதை யூஸ் பண்ணி லெபினிட்ஸ் தியரம் பாத்தீங்க. லெபினிட்ஸ்ல ஒரு 13 சம் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணீங்க. அதுலயே சில டவுட் கேட்டீங்க. ஒரு 3 சம் 7, 8, 9, 10 டவுட் கேட்டீங்க. அது மட்டும் நான் இன்னைக்கு டீடைல்டா ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்றேன். ஓகே, ஒரு 10 மணிக்கு மேல ஒரு வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விடுறேன் இன்னைக்கு. அதை பாத்துருங்க. குவிஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் குவிஸ்க்கான கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அதுல சம்திங் 2-3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதையும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துறேன். டே 13 அண்ட் டே 14 2 குவிஸுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். ஆனா எனக்கு 10 to 12:30 எனக்கு பெய்டு வெர்ஷன் கிளாஸ் இருக்கிறதுனால மதியம் தான் உங்களுக்கு வந்து குவிஸ் வரும். மதியம் 3 மணிக்கு உங்களுக்கு குவிஸ் வந்துடும். சரியா? ஆனா இன்னைக்கு படிக்கிறதுக்காக கொடுக்குற மெட்டீரியல் 10 மணிக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். டெய்லி படிக்கிற தினமும் என்னை கவனி பாட புத்தகத்துல உள்ள 20 பக்கம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 10ல இருந்து 20 பேஜஸ் படிக்கணும்னு. இன்னைக்கு டாபிக்கா இருக்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிற டாபிக்ல இந்த பர்டிகுலர் டாபிக், இந்த 2 டாபிக் இருக்குல்ல, இந்த 2 டாபிக் தான் நம்மளுடைய இன்னைக்கு டாபிக். சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒண்ணு கிடையாது, ஜாக்கோபியன் இருக்கும். டோ ஒய் பை டோ எக்ஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுக்கான மெட்டீரியல் இன்னைக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். அப்போ பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்லாம் ரொம்ப கவலையே கிடையாது. இப்போ 2 வேல்யூ இருக்குன்னா அதுல ஒரு வேல்யூ மட்டும் பண்ணிட்டு இன்னொரு வேல்யூ கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும். பார்ஷியல்னா 2 வேரியபிள் எக்ஸ் கமா ஒய். இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். இதான் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணி இது எக்ஸை பொறுத்து பண்றீங்க. அப்ப எக்ஸை பொறுத்து பண்ணும்போது யார் இங்க அனதர் வேரியபிள் ஒய். ஒய் லைக் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்டா இருப்பாங்க அப்படின்னு எடுத்தோம்னா இங்க யாரு கான்ஸ்டன்டா அவங்க ஒரு டாட் வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இவங்க டாட். இங்க பக்கத்துல எக்ஸ் ஒய்ல ஒய் மேல மட்டும் ஒரு சின்ன டாட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2x கிடைக்கும். இது ஒய் ஸ்கொயர், ஏன்னா டாட் வச்சுட்டோம். அப்போ வந்து ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒய் கான்ஸ்டன்ட்னா ஒய் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த ஃபுல் டேர்முமே கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 0. அடுத்து பிளஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ் ஒய்ல ஒய்யை தான் நீங்க என்ன பண்றீங்க கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்க. ஆனா எக்ஸ்ன்னு பக்கத்துல ஒரு வேரியபிள் இருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும் இருந்தா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு வேரியபிள் மட்டும் பண்ணுவோம். 3x இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், 3 அப்படியே வச்சுட்டு எக்ஸ் அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்ல, அதே மாதிரி இங்க கான்ஸ்டன்ட் யாரு, ஒய் கான்ஸ்டன்ட். அப்ப ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் பண்ணுங்க. எக்ஸ பொறுத்தே நீங்க டிஃபரன்சியேஷன் பண்றீங்கன்னா 1ன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், எஃப்எக்ஸ் அப்படிங்கிறவங்க 2x பிளஸ் ஒய். இதே எஃப் ஒய் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஒய் அர்த்தம் யார் இங்க கான்ஸ்டன்ட், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், இங்க உள்ள எக்ஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸே கான்ஸ்டன்ட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்னா வேல்யூ பிகம் 0.
அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர் பண்ணா 2y. இங்க யார் இப்ப கான்ஸ்டன்ட்? எக்ஸ் தான் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு கான்ஸ்டன்ட் இல்லாத வேரியபிள் ஒய்ய பொறுத்தே பண்ணும்போது 1 கிடைக்குது. அப்போ இதுதான் உங்களுக்கு எதோட வேல்யூ? எஃப் ஒய்யோட வேல்யூ. ஸோ இது சிம்பிளான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன சம்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அது எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்களோ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான இன்னைக்கு லெக்சர் நோட்ஸ் கொடுத்துருவேன். இந்த லெக்சர் நோட்ஸ் படிக்கணும். ஸோ ஃப்ரீ ஸ்டூடெண்டா தான் நம்ம இருக்கோம். மெட்டீரியல் அவங்க சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நான் 21 டேஸ் வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 21 டேஸ் வரைக்கும் எந்த ஒரு இடர்பாடுகளும் வராது. நான் கொடுக்குற பிடிஎஃப் மெட்டீரியல்ல எந்த ஒரு இடர்பாடும் வராது. நான் எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த குவாலிட்டியானது ப்ரீவியஸ் எம்சிக்கு பேஸ் பண்ணி எந்த மெட்டீரியல் சூப்பரா இருக்குமோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ்ல இருந்து கட் பண்ணி கூட உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுப்பேன் செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு. பட் 21 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க யாரெல்லாம் கரெக்டா படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மெட்டீரியல் வரும் பிடிஎஃப். மத்தவங்க யாருக்கும் வராது. சரியா? ஓகேவா? சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. சோ இது 1 வீக்ல பெண்டிங்கா உள்ள பிடிஎஃப் எல்லாம் படிச்சிருங்க. நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்க எனக்கு, அங்க நான் போல் போட்டிருந்தேன் இல்லையா, எல்லா பிடிஎஃப் படிச்சிட்டேன். பாதி பேர் தான் படிச்சிருக்கீங்க, 8 பேர் படிச்சிருக்கீங்க. மீதி எத்தனை பேர் போட்டீங்க? 69 பேர் கிட்ட என்ன பண்ணிருக்கீங்க? பாதி படிச்சுட்டா, இன்னும் பாதி படிக்கல. மீதி கிணறு எப்போ தாண்ட போறீங்க? ஒரு யூனிட் முடிச்சு அடுத்த யூனிட்டுக்குள்ள வந்தாச்சு. இன்னும் பழைய யூனிட்டுக்கான பிடிஎஃப் படிக்கலன்னா என்ன பழக்கம் அது? அதிகமாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 10 பக்கம் கொடுக்குறோம். ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ஸ்டூடெண்டா இருந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கன்சிஸ்டன்சியா படிக்கிறதுக்கே நீங்க சிரமப்பட்டீங்கன்னா, இங்க ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறாங்க, 50 பக்கம் படிக்கிறாங்க. அப்ப அவங்களோட எப்படி நீங்க காம்படிட்டரா வந்து ஃபர்ஸ்ட் டாப் ரேங்க்ல வர போறீங்க? கனவு மட்டும் கண்டுறீங்கல்ல, ஃபியூச்சர் பிடிஎஸ் நான் டாப் ரேங்க்ல வருவேன். யாரெல்லாம் அந்த டாப் ரேங்க்ல வருவேன் கனவு கண்டுட்டு இன்னும் ஃப்ரீ வெர்ஷன்ல உட்காந்து 10 பேஜ் படிக்காம இருக்கீங்க, அவங்க எல்லாம் அவங்க தலையில அவங்களே கொட்டிக்கோங்க. இது நம்மளா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்ற ஃபியூச்சர் பிடிஎஸ் பண்ற வேலை இது அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இருக்கீங்களோ அப்பதான் நீங்க முன்னேற முடியும். கனவு கண்டுட்டே இருந்தா மட்டும் படிக்க முடியாது. கனவு கண்டே இருந்தாலோ இல்ல இந்த மேம் சொல்லி கொடுக்கறது புரிஞ்சுட்டா, இந்த மேம் சொல்லி நான் 1 மணி நேரம் கிளாஸ் நீங்க கவனிக்கிறீங்க, இதே 5 மணி நேரம் கிளாஸ் கவனிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு யோசிப்பாங்க, எவ்வளவு திங்கிங் பண்ணுவாங்க, எவ்வளவு டிஃபிகல்டிஸான விஷயத்த ஃபேஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நான் அவங்களை ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ இதை விட தாண்டி ட்ரைன் பண்ற ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, இல்ல இதை விட குட்டிக்காரனை போட்டு படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்களோட போட்டி போட போறீங்க. நீங்க வந்து இத்தனை வேகன்சி போட போறாங்களா, இது எதுக்கு பத்தி கவலைப்படுறீங்க? ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சு வெறும் 82 வேகன்சி. அப்ப நமக்கு என்ன வேகன்சி வரும்? நம்பர் ஆஃப் வேகன்சி டசன்ட் மேட்டர். ஏன்னா டாப் ஃபர்ஸ்ட் வர போறவன் மொத்தம் எத்தனை பிரைஸ் கொடுக்க போறாங்கன்னு பார்க்க போறது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் மெடல் கொடுக்க போறாங்க, அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட்ல டாப் ரேங்க்ல நான் வரப்போறேன். டாப் ரேங்க்னா எனக்கு போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தான் மத்தவங்க எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க. அப்ப நான் என் பின்னாடி உள்ளதை பத்தி கவனிக்கணும். நான் முன்னாடி உள்ள எனக்கு கொடுக்க போற அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பத்தி தான் நான் யோசிக்கணும். அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேவா? அப்பவும் ரொம்ப முக்கியமா சொல்றேன், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன், நான் ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன் கனவு மட்டுமே கண்டுட்டு உட்கார்ந்துக்க கூடாது. ஒரு நாளைக்கு 10 பக்கத்துல விட்டா அடுத்த நோட்ஸ் என்ன யோசிக்காம அதை பத்தி சர்ச் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு கோலோட சர்ச் பண்ணுங்க. சோ இன்னைக்கு டாபிக் என்ன? கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சோ இந்த டாபிக்கை நான் சொல்லும் போது இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு 10 சம் சொல்லி தரேன்னா அந்த 10 சம்லையும் சொல்லி கொடுக்குற நுணுக்கங்களை நோட் பண்ணணும். உங்க எல்லாரோட நோட்லயுமே அந்த நுணுக்கங்கள் எழுதணும். ஏன்னா இந்த 10 சம் பேஸ் பண்ணி இன்னொரு 10 சம் நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு 20 சம் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா எக்ஸாம்ல இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன? இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சோ கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சோ இது எல்லாருமே நம்ம ஆல்மோஸ்ட் படிச்சிருப்போம். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நேரா உட்காந்துக்கோங்க. இது கொஞ்சம் அப்ளை பண்றதுல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பர்டிகுலரான டாபிக் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலரான டாபிக்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணீங்கன்னா நிதானமா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய நோட்ல ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு தமிழ் சைன் பண்ணிட்டீங்கன்னா இங்க தம்ஸ் அப் கொடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப் ரைட் கார்னர்ல ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு நான் தமிழ் சைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, வெரி குட். கனவுல மட்டும் கிடையாது, வெறும் பேப்பர்ல மட்டும் கிடையாது, நாளைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்களும் ஒரு சைன் பண்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது தமிழ் கையெழுத்து போட போறீங்க. அப்போ உங்களோட இடது கையில உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வலது கையில தமிழ்ல கையெழுத்து போடுறீங்க ஒரு பேனாவில அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு முறையும் பண்ணுங்க. உங்களோட இடது கையில உங்களுடைய பேனா இருக்கு, கொஞ்சம் இடது கையில உங்களுடைய போன் இருக்கு. போன் தான் இப்போ உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நினைச்சுக்கோங்க. வலது கையில பேனா இருக்கு அப்படின்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு அதை ரிசீவ்டுன்னு சைன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சைன் போடுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு போடணும். அழுத்தம் திருத்தமா எப்பெல்லாம் சோம்பேறித்தனமா நீங்க உட்காந்துருக்கீங்களோ அப்ப அது வந்து உங்களை எழுப்பி விடும். சரியா? ஓகே. சோ இன்னைக்கு மேல ஹெட்டிங் எழுத வேண்டிய முக்கியமான பாயிண்ட்னா நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க. சோ அதனால நீங்க என்ன பண்ணா மேல ஹெட்டிங் எழுதிக்கோங்க, கர்வேச்சர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நான் இன்னும் ஃபுல்லா சொல்லி தரல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் கர்வேச்சர் சொல்லி தர போறேன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லி தர போறேன். இதுல எம்எஸ்சி மேஜர் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரிலையும் இந்த கர்வேச்சர் யூஸ் பண்ணுவீங்க.
இதுல யாராவது எம்எஸ்சி மேஜர் இருக்கீங்க அப்படின்னா, எம்எஸ்சி வித் பிஎட் இருக்கீங்கன்னா, நீங்க பிஜிடிஆர் படிக்கும்போது நான் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி ஒரு டாபிக் சொல்லி கொடுப்பேன். அந்த பர்டிகுலர் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிலையும் உங்களுக்கான நோட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கர்வேச்சர் இருப்பாங்க, காப்பா அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, கே மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அது இன்னும் தியரிட்டிக்கா உள்ள நீங்க டீப் நாலேஜ் படிக்கிறது, இதுவும் அதுவும் வேற விஷயம் கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். உட்காந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரோட மைண்ட் என்னன்னா, மேம் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகே எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா எனக்கு வேணும். ஃபார்முலா வேணும்னு சொன்னோன்னே எனக்கு மைண்ட்ல என்ன தோணுது? உங்க மைண்ட்ல மேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரா ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். அந்த மைண்டை முதல்ல தூக்கி போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னது, என்னத்துக்கான ஃபார்முலா? ஏன்னா இது அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஒரு படத்தை வந்து உருவகப்படுத்தி நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இப்ப ஃபர்ஸ்ட் கர்வேச்சர்னா என்ன, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா இப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு வளைவு இருக்கு, அது எந்த இடத்துல பெண்ட் ஆகுது. அப்ப என்னன்னா, இப்படி நான் ஸ்ட்ரைட்டா இருந்தேன், இல்ல பெண்டே இல்ல, ஆனா நான் இப்படி நான் பண்றேன்னா இங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிருக்கு. அப்ப நான் கீழே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் நான் மேல மூவ் ஆயிருக்காங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு வளைவு வந்திருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட நிறைய வழிமுறைகள் இருக்கு. எந்த இடத்துல நமக்கு வந்து வளைவு ஏற்பாட்டு இருக்கு, எவ்வளவு சாய்வுல உருவாயிருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது நம்ம டேஞ்சன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் பயன்படுத்துவோம். ஸோ டேஞ்சன்ட்னா என்னது? tan theta is equal to dy by dx. That means y is equal to mx அப்ளை பண்ணி அதுல இருந்து dy by dx கண்டுபிடிப்போம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும்? இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது எந்த ஆங்கிள் சாஞ்சிருக்கு, அதாவது tan theta அப்படிங்கிறது என்ன, எந்த ஆங்கிள் சாஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு கோணத்துல அது வந்து விடுபட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ற மாதிரி டாபிக் தான் tan theta சொல்லுவோம். இப்ப கர்வேச்சர்னா என்ன மேம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜினரியா ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணணும். சோ என்ன சொல்றதுன்னா, இட் வாஸ் an imaginary சர்க்கிள். அதாவது இமேஜினரி சர்க்கிள் நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு கர்வ் இருக்கு, இப்படி கர்வ் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு தெரியுது, எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன பண்றேன்னா எனக்கு வளைவு இருக்கு அப்படின்னு. நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன பண்றேன், நானே ஒரு சென்டர் ஆஃப் கர்வ் வச்சு கிரியேட் பண்றேன். நானே கிரியேட் பண்றேன் சென்டர் ஆஃப் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் 1,0 இல்ல 3,2 அப்படின்னு பர்டிகுலர் பாயிண்ட் சொல்லுவாங்க. இல்லைன்னா அட் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாருன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கொஸ்டின்ல இருக்கும். சில டைம் என்ன பண்ணுவாங்க, வெறும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் ஏகமா பின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஏகமா பி யாரு அப்படின்னா, இந்த ஏகமா பி தான் இங்க இருக்கும். இவங்க யாரு அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எழுதிக்கோங்க. இவங்க யாரு? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என்ன பண்ணும்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லைன் வரைகிறேன். அதாவது எங்க எங்க பெண்ட் வந்துச்சோ அந்த புள்ளி, எந்த இடத்துல பெண்ட் வளைவு உருவாகுதோ அதுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு கோடு போடுறேன். சோ அந்த பர்டிகுலர் ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ஆர் சொல்றோம் இல்லையா, அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு தான் நம்ம நிறைய ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுக்குறாங்க. ஜென்ரல் சிம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படின்னா ரோ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா இப்ப நான் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வந்துருச்சு. அந்த ஆர்ச்ல என்ன பண்ணேன், ஒரு சின்னதா ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டிபெண்ட் பண்ணி ஒரு ரேடியஸ் வரைஞ்சிட்டேன். இப்ப இமேஜினா என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணணும். ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணணும். நான் வந்து இப்போ ஓவல் மாதிரி வரைஞ்சிருக்கேன், பட் ஆனா சர்க்கிள் இமேஜினரி சர்க்கிள் வரைஞ்சு அதுக்குள்ள அதனுடைய நேச்சரை நான் ஃப்ரேம் பண்றேன் இல்லையா, அது பத்தின டிஸ்கஷன் தான் இந்த பர்டிகுலர் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியோட பர்டிகுலர் கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன தெரிஞ்சிட்டீங்க, பர்டிகுலரா நான் என்ன பண்றேன், ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா நான் ஒரு இமேஜினரி சர்க்கிள் ஃப்ரேம் பண்ணி அந்த இமேஜினரி சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அந்த இமேஜினரி சர்க்கிள் நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து அந்த கர்வ் எந்த இடத்துல வளையுதோ அதை ஒரு புள்ளியா வச்சு ரெண்டுத்துக்கும் உள்ள லென்த்தை ரேடியஸா கன்வெர்ட் பண்ணி போடணும். இன்னும் முக்கியமான ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க, எப்பவுமே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மைனஸ்ல வரக்கூடாது. வந்தாலும் நீங்க மாடுலஸ் தான் போடணும். சில கொஸ்டின் நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அதுல மைனஸ்ல வரும். -2a³ வந்துச்சுன்னா, மைனஸ்ல வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லாம் மைனஸ்ல ஒரு என்ன அளவு, ஓகே, ஒரு ஸ்கேலர் நம்பர். அப்ப மைனஸ்லயே வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், மாடுலஸ் அப்ளை பண்ணி 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணணும். இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா கான்செப்ட் ஓரியன்டட் தெரிஞ்சாச்சு. ரெண்டாவது இது என்ன வராதுன்னு தெரிஞ்சிட்டோம். நெகட்டிவ் நம்பர் வராது. நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், மாடுலஸ் அப்ளை பண்ணி பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணணும். மூணாவது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒன்னு டைரக்டா ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு கேட்பாங்க, இல்லையா ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட்டுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கேட்பாங்க.
ஓகேவா? இது 3வது விஷயம். 4வது முக்கியமான விஷயம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொன்ன உடனே ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கா மேம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்வேச்சர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 1/ρ. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது ρ. அப்போ ஃபர்ஸ்ட் கர்வேச்சருக்கும் நார்மல் கர்வேச்சர். ஸோ கர்வேச்சர் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா 1/ρ. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்கறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் கேட்பாங்க. இது டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரில நம்ம படிச்சுக்கலாம். காப்பான்னு படிப்போம். அதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். நான் சொன்னேன் இல்லையா, காப்பா ஈக்குவல் டு 1/ρன்னு சொன்னேன் இல்லையா, இது ரேடியஸ். இது வந்து ஆக்சுவலா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா பிஜிடிஆர்பினா ரோ ஈக்குவல் டு 1/காப்பா அப்படின்னு. காப்பானா சி மாதிரி போடுவாங்க, 1 போட்டு சி போடுவாங்க. கே கிடையாது, இது காப்பா அப்படின்னு ஒரு சிம்பிள். எப்படி நீங்க ஆல்பா பீட்டா போட்டுன்னா 1 போட்டு சி போடுவாங்க. அதாவது இது அப்படி கே, நீங்க கே ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கேன், கே மாதிரி இருக்குல்ல, காப்பா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. இதுதான் கர்வேச்சர். இது வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரில யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த சிம்பிள். இது எம்எஸ்சி படிக்கிறீங்க, பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க, டிஎன்செட் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் தேவைப்படும். உங்களுக்கு நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரோ. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ சிம்பிள் தெரிஞ்சிச்சு. இந்த ரோ கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ ஃபார்முலால உங்களுக்கு 3 விதமான ஃபார்முலா இருக்கு. ஸோ 3 விதமான ஃபார்முலா இருக்கு. 3மே வேற வேறலாம் கிடையாது. சிம்பிளா ஒரே மாதிரி சின்ன சின்ன விஷயம் மாறுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஃபார்முலாவை எங்கெங்க அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சம் போட ஆரம்பிக்கலாம். சம் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. டிஃபரன்சியேஷன் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணலாம். நார்மலா டிஃபரன்சியேஷனுக்கான ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா டேபிள் கொடுத்தேன். அந்த ஃபார்முலா ஒரு 12 பக்கமா என்னமோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஃபார்முலா ஷீட்னு சொல்லி, அதை கொஞ்சம் படிக்காதவங்க படிச்சுங்க. டெய்லி படிக்கிறீங்களா? டெய்லி அதுல ஒரு 5 பக்கமா ஒரு பக்கமாவது படிக்க சொன்னேன். ஒரு பக்கம் படிங்க. அடுத்த 2வது பக்கம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பக்கத்தை ரிவிஷன் பண்ணிட்டு படிங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் ஃபார்முலா படிச்சிட்டு இருக்கீங்க தம்ஸ் அப் கொடுங்க. ஒரே நாள்ல உட்காந்து குட்டிக்கரணை போட்டு படிக்க வேண்டாம்னு சொன்னேன். 12 பக்கம் இருக்கும். நார்மல் டிஃபரன்சியேஷன் டேபிள் ஃபார்முலா ஷீட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா ஷீட்டை ஒரே நாள்ல உட்காந்து படிக்கிறேன்லாம் அப்படியே நீங்க வீரவசனம் விட வேணாம். கண்டிப்பா படிக்காதீங்க. அப்படி படிச்சாலும் உங்களுக்கு மறந்துடும். எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. தெரிஞ்ச ஃபார்முலாவே இருக்கட்டும், டிஃபரன்சியேஷன் ஆகட்டும், எல்லாம் எந்த ஃபார்முலா வேணா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, நான் இப்போ சொல்றது என்ன, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். உங்களுக்கு அதுல நீங்க வின் பண்றதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஒரு ஃபார்முலா ஷீட் இருக்கு. அதை வந்து பிரிக்ஸ் மெத்தட்ல படிங்க அப்படின்னு நான் ஏன் சொன்னா, பிரிக்ஸ் மெத்தட்னா ஒரு செங்கல் வச்சுட்டு அடுத்த செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உள்ள செங்கல் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்பாங்க. அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் பக்கம் படிச்சிட்டீங்கன்னா ஒரே நாள்ல 12 பக்கத்தை படிக்கிறதுக்கும் முத நாள், இன்னும் எக்ஸாமுக்கு நிறைய நாள் இருக்கு. அப்போ முத நாள் ஒரு ஷீட் படிக்கணும். ஒரு ஷீட்ல உள்ள அந்த 12 10 ஃபார்ம்னா 10 ஃபார்ம்ல படிங்க. அந்த சொல்லி பார்த்துட்டே வாங்க. அடுத்த நாள் கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் 11 மணிக்கு படிப்பேன், இல்ல 10 மணிக்கு படிப்பேன். டெய்லி 15 நிமிஷம் அந்த ஃபார்முலா ஷீட் ஓப்பன் பண்ணி படிப்பேன் அப்படின்னு படிங்க. அடுத்து ஒரு 1 வீக்ல அந்த டாபிக்ல எதை கேட்டாலும், எந்த ஃபார்முலா கேட்டாலும் எக்ஸாமுக்கு கரெக்டா அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா நீங்க ஃபுல்லா மக்கப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 பக்கம் நான் படிக்கிறேன், பாதி பக்கம் எனக்கு ஏற்கனவே தெரியும் மேடம், ஒரு 4-5 பக்கம் தெரியாது, நான் ஒரே நாள் ராத்திரில முடிக்கிறேன்னு நீங்க முடிச்சீங்கன்னா அது ரிவிஷன் மெத்தட் இல்ல. அப்போ ஒரு முறை படிச்சுட்டு திரும்ப திரும்ப நீங்க அங்க வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜை படிக்கும்போது செகண்ட் பேஜை படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், செகண்ட் பேஜை படிக்க வரும்போது ஃபர்ஸ்ட் பேஜை படிச்சு தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இதே தேர்ட் பேஜ் போறீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் ரிவிஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் தேர்ட் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன ஆகும், ஃபோர்த் பேஜ் நான் படிக்க போறேன்னா அதுக்கு முன்னாடி தேர்டை முடிச்சிருப்போம், தேர்டை முடிச்சதுக்கு 2 முடிச்சிருப்போம், 2 முடிச்சுட்டு 1 முடிப்போம். அப்போ எத்தனை முறை திரும்ப திரும்ப படிக்கிறோம், திரும்ப 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 ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயிடும். அப்போ எக்ஸாம் ஹால்ல ஆன் ஸ்பாட்ல ஒரு ஃபார்முலா வேணுமா, சட்டுன்னு ஆன்சர் போட்டுடலாம். அதை விட்டு ஒரே நாள்ல நீங்க படிச்சீங்கன்னா அது ஒன்னா ஒரே ஒண்ணு மேல ஒண்ணு வச்ச மாதிரி. ஒரே நல்ல ஒரு 10 மாடி பில்டிங் நான் கட்டுறேன், அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய புயலை கூட தாங்க, சின்ன புயலை கூட தாங்காது. அப்போ அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஃபார்முலா ஷீட்டை மட்டும் நான் திரும்ப ஒரு தடவை திரும்ப ஆல்ரெடி டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணி நிறைய டைம் போட்டிருக்கேன், எடுத்து பாருங்க, இல்லைன்னா தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலா ஷீட்டை தினம் தினம் ஒவ்வொரு பக்கமும் படிங்க. 12 நாள் இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள தாராளமா படிச்சு முடிச்சிடலாம். படிக்காதவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஓகே. இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொன்னோன்னே உங்க மைண்ட்ல நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்ல ஏற்கனவே நீங்களும் படிச்சிருப்பீங்க, செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்டு தான் இருக்கீங்க, அப்ப படிச்சிருப்பீங்க. ஸோ 1 பிளஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். அதனால நாங்க சொல்றது கவனிங்க. y1 ஸ்கொயர் பை பவர்ல 3/2 y2 ரோ ஈக்குவல் டு 1 பிளஸ் y1 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 பை 1/2. அப்ப இந்த y1 y2 யாரு அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கொடுத்துருவாங்க y ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு. அப்ப y ஈக்குவல் டு சம்திங் சொன்னோம்னா அது y ஒரு முறை டிஃபரன்சியேஷன் பண்றீங்கன்னா y1, அதே 2 தடவை பண்றீங்கன்னா y2. இதே y கொடுக்க, இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மைண்ட் செட்லயே போக கூடாது. இந்த ஃபார்முலா மைண்ட் செட்ல நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த ஃபார்முலால நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறோம், என்ன கொடுத்திருப்பாங்களா, y கொடுத்திருப்பாங்களா, அப்போ y கொடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்,
y1 y2. அப்ப நான் ஏதோ பர்டிகுலரா ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த ஒரு வேரியபிளை பொறுத்து நான் பண்றேன். அப்ப என்ன இன்னொரு அப்சர்வேஷன் புரிஞ்சுக்கலாம், அந்த கொடுத்திருக்க yமே யாரா இருப்பாங்க அப்படின்னா f of x ஆ இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், f of x என்ன பண்ணும், ஒரு முறை டிஃபரன்சியேஷன் பண்றோம்னா y1 ஈக்குவல் டு f dash of x. அடுத்து y2 அப்படின்னா யாரு, f double dash of x. y2ங்கிறவங்க யாரு அப்படின்னா f double dash of x. இப்போ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, e power x கொடுத்துருக்காங்க, இல்ல x plus x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இல்லனா x cube cos x கொடுத்துருக்காங்க. இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன கொடுத்தாலும் xன்னு ஒரு வேரியபிள் தான் இருக்கு, cos x e power x. அப்ப என்ன இருக்கு, ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதே ஃபார்முலாவை இன்னொரு விதமா கேட்பாங்க. அதாவது given y கிடையாது, given y கிடையாது, y கொடுக்காம இப்போ இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபார்ம்ல இதே தான், வேற ஒண்ணும் கிடையாது, இதே ஃபார்ம்ல தான். இப்ப நீங்களே கூட கெஸ் பண்ண முடியும். இப்ப given y ன்னு சொல்லிருக்காங்கல்ல, given y ன்னு கொடுக்காம given f of x, given f. அப்ப என்ன பண்ணுவீங்க, y1க்கு மேல f dash போடுவீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா கேட்பாங்க. டைரக்ட் ஃபார்முலா கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இத ஃபார்முலா மாத்தி எழுதுங்க, 1 plus f dash ஸ்கொயர் பவர்ல 3/2 by f double dash. அவ்வளவுதான். அப்ப இந்த ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலாக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. given y equal to cos x எப்படி கொஸ்டின் இருக்கும், இந்த கொஸ்டின் இருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு, y equal to cos x ன்னு இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் இருந்தா என்ன கொடுத்திருப்பாங்க, f of x is equal to cos x ன்னு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வேரியபிள் ஆர் சேம், ஒரே சிங்கிள் வேரியபிள் தான். ஒன் வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள் இதெல்லாம். இதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள் மட்டும் தான் இருக்கானா, இல்லவே இல்ல. அனதர் ஒன்று இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள். அதாவது எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும், ரெண்டு வேரியபிள் இருக்கும். அப்ப ரெண்டு வேரியபிள் இருக்கும். இல்ல அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனே நான் என்ன பண்ணுவேன்னா f of x ன்னு வந்தா கூட இந்த எக்ஸ் என்ன காம்பினேஷன்ல இருப்பாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் t, அதாவது f of x of t ன்னு வருவாங்க. அப்ப x of t ன்னு அர்த்தம், xங்கிறது நார்மலா என்ன இருக்காது, ஒரு வேரியபிள் இருக்காது, அதுக்குள்ள t இருக்கும். அதாவது என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இப்ப x is equal to ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, x is equal to at, y equal to at ஸ்கொயர்னு கொடுக்குறாங்கன்னா, அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ, இப்ப ரெண்டு வேரியபிள் x, y ன்னு இருக்கு. x ஓட வேல்யூ என்ன ஆகும், y ஓட வேல்யூ என்ன இருக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் t ல வருது. அப்ப என்ன ஆகும், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ல இருக்கிறதே ரெண்டு வேரியபிள் x y ன்னு, அந்த x y என்ன பண்றாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் t ல இருக்கு. அப்ப tங்கிற வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இவங்க இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு லூப் மாதிரி ஒரு சம்திங் நிறைய வேரியபிள்ஸ் உள்ள வந்திருக்குன்னா இதுக்கு என்ன பேருனா பாராமெட்ரிக் ஃபார்ம்னு பேரு. சோ என்ன பேரு, பாராமெட்ரிக் ஃபார்ம். சோ பாராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா எப்படி ஃபார்முலா எழுதணும், இதுக்கு கொஞ்சம் ஃபார்முலா மாறும், ஒரு சின்ன வித்தியாசம் மாறும். ரோஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர். இதையுமே நம்ம போன மெத்தட்ல போட முடியும், இருந்தாலும் நான் இதை ஷார்ட்டா போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்போது ஏன் வந்து திரும்ப அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கேன்றதுனால இதை போடுறேன். ஒய் டாட் எக்ஸ் டபுள் டாட், இதோட பவர்ல 3/2 எப்பவும் போல. போன தடவை போட்ட அதே ஃபார்முலா தான், எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் பவர்ல 3/2 பை எக்ஸ் டாட் ஒய் டபுள் டாட் ஒய் டாட் ஒய் எக்ஸ் டபுள் டாட். இதே இன்கேஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இது ரெண்டு விதமா போடலாம். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மேம் எனக்கு இந்த ஃபார்ம்ல எனக்கு வந்து இது புதுசா ஒரு ஃபார்ம்ல படிக்க பயமா இருக்கு, எனக்கு ஒரு ஃபார்ம்ல எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதையும் என்ன பண்ணலாம், போன மெத்தட்லயே போட முடியும். இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பண்றாங்க, சிம்பிளா எடுத்துக்கோங்க, ஏடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், இல்ல ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றேன், இதை எக்ஸ் டாட் பண்றேன், எக்ஸ் டாட் என்ன dx by dt. அப்ப dx by dt ஈக்குவல் டு யாரு, ஏ. அடுத்து dy by dt, அப்ப என்ன கிடைக்கும், 2at கிடைக்கும். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், dy by dx கண்டுபிடிச்சுக்கணும். என்ன பண்ணலாம், எனக்கு அந்த புதுசா ஃபார்முலா படிக்க வேண்டாம் தோணுச்சு அப்படின்னா 2at by a, a அடிச்சுட்டு 2t, அப்ப dy by dx வந்துருச்சு. அதாவது யாரு கண்டுபிடிச்சிட்டோம், y டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், y டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, நமக்கான y டேஷ் தேவையில்லை, என்ன கேட்டிருக்காங்க, y டபுள் டேஷும் தேவைப்படுமே ஃபார்முலால. அப்போ y டபுள் டேஷ், y டபுள் டேஷ்னா 2 இன்ட்டு டி, டி பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும், 1 வரும். 2 இன்ட்டு டி பொறுத்து பண்ணும்போது 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் dt by dx, dy by dx அப்படிங்கிறப்போ அப்ப என்ன ஆகும், 2 அப்படியே வச்சுக்கணும். இது எதுக்காக போடுறோம், வேரியபிள் t ல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், y டேஷ் அப்படிங்கிறது யாரு, d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். xங்கிற வேரியபிளால நான் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க யார் இருக்கா, t இருக்காங்க.
அதுக்காக நான் டீயை விட்டுற முடியுமா? இவங்க ஒன்றும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடையாது. ஆனா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கவங்க. டி அப்படிங்கிறவங்களும் எக்ஸ்ங்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்க. அப்புறம் எக்ஸ்ங்கிறவங்க யாரு? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டீல இருக்காங்க. அப்போ டீங்கிறது பண்ணும்போது டிடி பை டிஎக்ஸ். ஏன்னா எக்ஸ் மாறும்போது டீயும் மாறுவாங்க, டி மாறும்போது எக்ஸும் மாறுவாங்க. அப்படிங்கிறப்போ டிடி பை டிஎக்ஸ். இப்போ டிடி பை டிஎக்ஸ்னா ஏற்கனவே டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வேல்யூவை 1/a போட்டுக்கணும். அப்போ ஒய் டபுள் டேஷ் தெரிஞ்சிச்சு. அப்போ ஒய் டேஷ் தெரிஞ்சிச்சு, ஒய் டபுள் டேஷ் தெரிஞ்சிச்சு, ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் அப்படியே நீங்க அப்ளை பண்ணா பெஸ்ட். எக்ஸ் டேட் ஒய் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டெப்ல அப்ளை பண்ணிடலாம். இந்த ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கிட்டயாவது விடுவோம் இல்லையா? அப்படி விடும்போது இந்த டிடி பை டிஎக்ஸை விட்டுற வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்ம்ல மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான ஃபார்ம்லாம் கிடையவே கிடையாது. இன்கேஸ் அவங்க மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்னா எழுதி பாருங்க 2-3 தடவை. எழுதி பார்த்தாலே பராமெட்ரிக் ஃபார்ம் ஈஸியா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு ஃபார்ம்ல போதும், எனக்கு அந்த அளவுல ஒரு ஃபார்ம்ல வச்சுக்கிட்டே நான் 100 மெத்தட் போடுவேன்னா போடலாம். தாராளமா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மியூசிக் போடும்போது ஒரு பர்டிகுலர் இசை உங்களுக்கு பிடிச்சா கூட அந்த ஒரு இசையில எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. பட் இது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கிறதுனால நான் சஜஸ்ட் பண்றேன். நீங்க எழுதி பாருங்க. ஒரு சம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்க. இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்க. எது உங்களுக்கு ஈஸியா வருது, எது வந்து உங்களுக்கு போடும்போது சந்தேகம் இல்லாம சுய சந்தேகம் இல்லாம இருக்கு, அதே நேரத்துல தப்பு இல்லாம நீங்க போடுறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்டாவும் போட முடியும். 2 மெத்தட்லயும் போட்டு பாருங்க. ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்து இந்த மெத்தட்லயும் போட்டு பாருங்க, அந்த மெத்தட்லயும் போட்டு பாருங்க. 2த்தையும் போடும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் வருது, எது உங்களுக்கு புரியுது, அப்போ அதை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கும். சில பேர் நாங்க ஓகே நான் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட்லயே நான் வந்து கொஞ்சம் போடுறேன், ஸ்டெப்ஸ் அதிகமானும் பரவாயில்ல, நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. எதுல உங்களுக்கு தெளிவு இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன் எதுக்கு பண்ணணும்னா, பட் என்னோட ஒப்பீனியன் டைம் சேவிங் இந்த செகண்ட் மெத்தட். ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஸோ ஃபார்முலாஸ இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க பார்க்காம திரும்ப ஒரு தடவை உங்க நோட்ல திரும்ப எழுதுங்க எல்லாரும். எல்லாருமே ரோக்கான ஃபார்முலா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் எழுதுங்க. 1 பிளஸ் ஒய் டேஷ் ஹோல்ஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஹோல் பவர் 3/2 பை y2. ஸோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகே. ஸோ இப்போ எழுதிட்டீங்களா? எழுதிட்டு தம்ஸ் அப் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 10 சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எம்சிக்யூ பேஸ்ல உள்ள கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நான் சொல்லிடுறேன். எல்லாமே வந்து கேட் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின்ஸ் மாடல்ல கேட்டிருக்கேன். கொஞ்சம் டஃபா உள்ளதை ஈஸியா மாத்தி கேட்டிருக்கேன். எல்லாமே எம்சிக்யூ பேஸ்டு கொஸ்டின் தான். பட் உங்களுக்கு கொஸ்டின் சொல்றேன், ஆன்சர் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே நம்ம எம்சிக்யூ பேஸ்டு கொஸ்டின் என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், அதை டிஸ்பிளே பண்ணிட்டு நம்ம ரீச் பண்ணுவோம். பட் இப்போ கொஸ்டின் சொல்ல போறேன், ஆன்சர் போட்டுட்டு இந்த ஆன்சர் இல்லாம உங்களுக்கு குழப்பறதுக்காக என்னென்ன ஆன்சர்லாம் இருக்குதுங்கிறத அப்புறம் காட்டுறேன் ஆப்ஷன்ஸ். சரி, ஏன்னா நீங்க நீங்க இன்னும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது 4 ஆப்ஷன் தேவைப்படும். இப்போ நீங்க லேர்ன் தான் பண்றீங்க. லேர்ன் பண்றது வேற, பிராக்டிஸ் பண்றது வேற. லேர்ன்ங்கிறது கவனிக்கிறது, மத்தவங்க சொல்லி தரத அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது லேர்ன். அதே வந்து க்ரோ ஆகுறது அப்படிங்கிறது பிராக்டிஸ் பண்ணும்போது. அது நான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொடுக்குறேன் இல்லையா? அப்புறம் அடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்றேன், அப்ப நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபார்ம்ல எழுதியாச்சா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போற சம்ஸ் எல்லாமே என்னன்னா உங்களுக்கு பிராக்டிகலா அப்ளை ஆகுற சம்ஸ். பிராக்டிகலானா உங்களுக்கு எப்படிலாம் எக்ஸாம்ல கேட்பாங்க, சோ அதை வச்சுதான் உங்களுக்கு கேட்க போறாங்க. இப்போ நான் சொல்றேன்னா தோராயமா பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம படிச்ச கொஸ்டின் தான் வருமானா? கண்டிப்பா நீங்க படிச்ச கொஸ்டின் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல வரும். சீரியஸா சொல்றேன். இந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு 10 சம் கொடுக்கணும், அந்த 10 சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரப்போகுது. ஓகே. சோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் முடிக்க முடியுதோ 10 கொஸ்டின் எவ்வளவு நேரம் முடிக்க முடியுதோ முடிச்சிருவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 1. அப்படி போட முடியற வரைக்கும் நான் போட்டுருவேன். இல்ல ஈஸியா உள்ளது உங்ககிட்ட கொடுத்துருவேன். சரியா? நீங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ பார்த்த உடனே நம்மள பயமுறுத்துறது யாருன்னா அந்த sin x, cos x, e4x எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயந்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல சின்னதுல இருந்து போலாம். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பயமுறுத்துற மாதிரி கொஸ்டின் எல்லாம் வேண்டாம். முதல்ல என்ன பண்றோம், நார்மலா ஒரு ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்றோம்னா கொடுத்திருக்க கொஸ்டின் என்ன, y is equal to ax plus x square plus x cube. Find radius of curvature at its origin. எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஆரிஜின்ல. அதாவது 0,0ல யார கண்டுபிடிக்க சொல்றாங்க? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரோ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் y கொடுத்தாச்சு. இப்போ y கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் y என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. சிங்கிள் வேரியபிள் x இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட்லயே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நான் y1 கண்டுபிடிக்க போறேன். y1 யாரு? x பொறுத்தே பண்ணா 1. அடுத்து x ஸ்கொயர் பண்ணா 2x. இத பண்ணா 3x ஸ்கொயர்.
இதோட நிப்பாட்டாதீங்க. அப்படியே ஒரு சின்ன ஒரு கமா மாதிரி போட்டு எந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? y1 அட் 0,0 அட்டுலாம் போட்டா கீழே போடணும். ஓகேவா? 0,0 இது படிக்கும்போது எப்படி படிக்கணும்? y1 அட் 0,0. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேல போடுவாங்க. ஸோ இதுவும் பண்ணலாம் 0,0ன்னு. பட் படிக்கும்போது y1 அட்டுன்னு தான் படிக்கணும். எழுதும்போது y1 ஆஃப் 0,0 தான் எழுதுறோம். படிக்கும்போது எப்படி படிக்கணும்? y1 அட் 0,0. எக்ஸுக்கு பதிலா 0. ஒய்க்கு பதிலா 0 போடனா எக்ஸ் மட்டும் தான் இருக்கு அங்க வேரியபிளே. அப்ப என்ன ஆகும்? இது 0 ஆயிடும். இது 0 ஆயிடும். அப்ப பேலன்ஸ் யார் இருப்பா? 1 இருப்பாங்க. ஓகே. அடுத்து y2. ஏற்கனவே பண்ண அந்த y1 திரும்ப பண்ணணும். அப்ப 1 அப்படிங்கறத பண்ணா 0. 2x பண்ணும்போது 2 பிளஸ் 3x² பண்ணும்போது 6x. கமா போட்டுக்கணும். செப்பரேஷன் கமா போட்டுக்கணும். இந்த y2லயும் அப்படியே பாயிண்ட் கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. பாயிண்ட் கொடுத்தாலும் உடனே அந்த ஸ்டெப்லயே போட்டுருணும். இங்க 0, இங்க 0. அப்ப என்ன பேலன்ஸ் 2 மட்டும் வருவாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? y1 கண்டுபிடிச்சிட்டோம், y2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபார்முலா யாரு? ரோஸ் ஈக்குவல் டு யாரு அப்படின்னா 1 பிளஸ் y1 ஸ்கொயர் பவர்ல 3/2 பை y2. அப்ப என்ன ஆகும்? தேர்ஃபோர் ரோ ஈக்குவல் டு 1 பிளஸ் y1 ஸ்கொயர் யாரு? 1 பவர்ல 3/2 டிவைடட் பை இதனுடைய வேல்யூ 2. அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. 2ஓட பவர்ல மேல 3/2. டினாமினேட்ல உள்ள 2 நீங்க மேல கொண்டு வந்தா 2ஓட பவர்ல -1. ஓகேவா? அப்ப நீங்க இன்னும் சிம்பிளா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு அப்படியே கேன்சல் கூட பண்ணலாம். டிவைட் பை 1/2 போடு, டிவைட் பை 2 போட்டுக்கலாம். இப்ப 2 பவர் 3/2 என்ன நினைப்பீங்கன்னா 2 பவர் 1/2 இன்டூ 2ன்னு அர்த்தம். அப்பதான் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? 2 பவர் 3/2 வரும். ஆட் பண்ணி பாருங்க. 2 பவர்ல 1/2, 2 பை 1/2. அப்ப என்ன ஆகும்? இந்த ஒரு 2 கேன்சல் பண்ணலாம். பேலன்ஸ் என்ன வந்திருக்கு? √2. அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோவோட வேல்யூ என்ன அப்படின்னா ரோ ஈக்குவல் டு √2. அப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இருந்தது, அடுத்தது 2 இருந்தது, √2 இருந்தது, இன்னொன்னு 1/√2வும் இருந்தது. இது நல்லா கவனிங்க. உங்களுக்கு குழப்பத்துக்காக 1/√2வும் இருக்கு. ஐயோ நம்ம தப்பா பண்ணிட்டோமா? கீழே வரணுமோ? மேல உள்ள 3/2 கீழே வரணுமோ? கீழே கேன்சல் பண்ணி பண்ணணுமோ? இந்த உங்களுக்கு இது தெரிஞ்சதுதான். உங்களை குழப்பறதுக்காக பண்ணாங்க. பட் நீங்க போட்ட ஆன்சர் ஐயோ √2 வந்திருக்கே 1/√2 வருமோ? அங்க ஆப்ஷன்ல அதுவும் இருக்கே, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு இன்னும் திரும்ப ஒரு கொஸ்டின் வராதீங்க. கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ண கொஸ்டின் ஆமா இங்க √2 தான் வந்திருக்கு. அப்ப நான் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். டவுட் வந்தோடனே நாங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு ஸ்டெப் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காந்து செக் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகேவா? அப்ப 2 பவர் 3/2 இப்ப இதுல இந்த கொஸ்டின் இப்போ வந்து ஒரு எம்சி கொஸ்டின். உங்களுடைய எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங்ல நான் எப்படி சொல்லியிருக்கேன்? எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங் அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொஸ்டின் நம்பர் எழுதிக்கணும். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1ல அப்சர்வேஷன் ஹெட்டிங் என்ன இருக்கணும்? அப்சர்வேஷன். கொஸ்டின் நம்பர் 1 போட்டாச்சா? கொஸ்டின் நம்பர் போட்டாச்சு. அடுத்து அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸோ இதுல வந்து பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணி பார்த்தோம். இதுல 2 விஷயம் கத்துக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ஃபார்முலா, ரோக்கான ஃபார்முலா கத்துக்கிட்டோம். 1 பிளஸ் y1 ஸ்கொயர் பவர்ல 3/2 பை y2 அப்படின்னு ஃபார்முலா கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? செகண்ட்ல நான் என்ன இதே இன்னொன்று பண்ண வச்சேன்னா 2 பவர்ல 3/2 அப்படின்னு சொன்னா 2 இன்டூ 2 பவர் 1/2 அப்படின்னு மீனிங்னு நான் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ரெண்டாவது ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அடுத்து மூணாவது பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா பாயிண்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே. சோ இது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இந்த கொஸ்டின் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுது அப்படின்னா ஹார்ட் போடுங்க. ஓகே இது நான் புரிஞ்சுது பட் நான் 2 3 தடவை போட்டு பார்த்தா எனக்கு புரியும் அப்படின்னா ஸ்டார் போடுங்க. இல்ல சுத்தமா புரியலன்னா ட்ரையாங்கிள் போடுங்க. இந்த மூணுல ஏதோ ஒரு சிம்பிள் போடுங்க. பாயிண்ட் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து நீங்க என்ன அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சீங்க? இப்ப அடுத்த டைம் நீங்க போய் இந்த கொஸ்டின் பேங்க் பாத்தீங்கன்னா கூட டெஸ்ட் சீரிஸ்ல நான் கிளாஸ்ல சொல்லிருக்கேன். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன டாபிக்ல? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டாபிக்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். படிச்ச கொஸ்டினே போய் எக்ஸாம் வராது. படிச்ச கொஸ்டினுடைய கான்செப்ட் தான் நமக்கு எக்ஸாம் ஹால்ல யூஸ் ஆகும். ஓகே. இதே மாதிரி தான் எம்சிக்யூ பேஸ்ட் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நான் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டா பட் ரெண்டாவது கொஸ்டின் நான் சொல்லி தரும்போது நீங்க இதே மாதிரி எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட் போட்டு ரெண்டாவது பாயிண்ட்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? அதுல ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் நான் சொல்லியிருந்தேன்னா இங்க ட்ரையாங்கிள் போட்டு எழுத சொல்லியிருப்பேன். சப்போஸ் இது வந்து எல்லாருமே இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ட்ரையாங்கிள் போட்டு இங்க எல்லாரும் பண்ற கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு புரிஞ்ச தமிழ்லயோ தங்கிலீஷ்லயோ நீங்க எழுதிக்கலாம். இந்த மாதிரி கேட்பாங்க. இதுல நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காங்க. நான் தப்பு பண்ண
மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதணும். ஓகே. அப்படி தமிழ்ல எழுதிக்கும் போது நாங்க அடுத்த முறை பார்க்கும்போது, ஆமா இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவாங்களோ, அப்ப எக்ஸாம் ஹால்ல இந்த தப்ப நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வரணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சைக்கிள் ஓட்டும்போது கீழ விழுந்து விழுந்து கத்துக்கலாம். நீங்களே கீழ விழுந்து உங்களோட தப்புலேருந்து நீங்க திருத்திக்கலாம். ஆனா ஹெலிகாப்டர் ஓட்டுறீங்க, ஃப்ளைட் ஓட்டுறீங்க. ஃப்ளைட் ஓட்டும்போது கீழ விழுந்து விழுந்து தப்பிச்சுக்க முடியுமா? இல்ல இறந்து இறந்து விளையாட முடியுமா என்ன? அப்போ அத நான் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது, நீங்க ஒரு தடவை யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு, அப்புறம் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்ப எழுதி எழுதி நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, ஒரு தடவை எழுதிட்டு அடுத்த முறை எழுதுறதுக்கு அடுத்த நாளே எக்ஸாம் வரப்போறது கிடையாது. 4 வருஷம் கழிச்சு எக்ஸாம் வரப்போகுது. அந்த 4 வருஷ இடைவெளிங்கிறது மிகப்பெரிய வலி. அத நீங்க தொலைச்சுட்டு அந்த 4 வருஷம் நீங்க அந்த அனுபவிக்கிற வலி அப்படிங்கிறது, இந்த முறை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம். ஆனா 4 வருஷத்துக்கு எத்தனையோ பேர் உங்க கண்ணு முன்னாடி டீச்சர் ஆவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, மாமா, மச்சான் எங்கேயோ ஒருத்தவங்க உங்க கிளாஸ்லயே உங்களோட கம்மியா படிச்சவங்க. எப்படி எப்படியோ இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் போறத கண்ணாட பாக்குற வலி, நம்ம இன்னும் அதே இடத்துல இருக்கோம். இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டும் இந்த நூலிலே தப்பிச்சு வந்துட்டோமேன்னு. நீங்க இந்த பார்டர் பாஸுக்கு போறீங்க, டாப்ல வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறது சிரமப்படாதீங்க. அத தாண்டி அங்க 5 மணி நேரம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கணும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அந்த டேல இருந்து எக்ஸாம் வர வரைக்கும் 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, உங்கள தாண்டி இந்த இதுல யாரும் டாப்பர் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் படிச்சு சக்சஸ் ஆனவங்க எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும். அந்த எக்ஸாம்ல அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நான் 5 மணி நேரம் படிச்சேன், 6 மணி நேரம் படிச்சேன், 7 மணி நேரம் படிச்சேன். ஆனா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட் என்னைக்கு வந்துச்சோ, அதிலிருந்து நான் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சேன். எக்ஸாம் டேக்கு நாள் வரைக்கும். அப்படி இருக்கும்போது நான் எக்ஸாம்ல டாப்பரா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நானுமே என்னோட லைஃப்ல நான் பிராக்டிகலா அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்குமே சொல்லிடுறேன். நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் பார்த்திருக்கேன். சரியா? ஓகே. இத இப்படிதான் கவனிக்கணும். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுச்சா? எப்படி எழுதணும்னு புரிஞ்சிருச்சா? தம்ஸ் அப் கொடுங்க. ஸ்கிரீன் தெரியலையா? மேம் ஆக்சுவலா என்னோட நேம் இருக்குல்ல, டபுள் டேப் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியும். நீங்க லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப வாங்க. லெஃப்ட் ஆயிட்டு வாங்க திரும்ப. ஓகே. ஓகே. இப்போ நம்ம 2வது கொஸ்டின் போறோம். முடிஞ்ச வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு பார்க்குறேன். காட் ஸ்பேஸ் என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸ் பார்த்தோமா? அடுத்து இன்னும் ஈஸியா உள்ள 2வது உள்ளவங்க யாருன்னா E4X. நம்ம ஏன்னா E4X நம்ம ஏன் எடுப்போம்? எப்பவுமே E4X பண்ணா E4X தான் டிஃபரன்சியேஷன் வரும். E4Xல கோஎஃபிஷியன்ட் வந்தா மட்டும் தான் பிரச்சனை தவிர மத்தபடி எப்ப கேட்டாலும் E4X பண்ணா E4X. E4X பண்ணா இப்போ Y1 பண்ணாலும் சரி, Y2 பண்ணாலும் சரி, அது நமக்கு ஃபேவரட்டா ஒரு ஒரு ஃபேவரட் டாய் மாதிரி நமக்கு. ஓகே. அந்த மாதிரி ஒரு சம் பார்த்துடலாம். Y is equal to E power X at 0, 1 at 0, 1. அப்ப இது பார்க்கலாமா? அப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் y குடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? y1 கண்டுபிடிக்கணும். y1 பண்ண என்ன ஆகும்? அதே மாதிரி e⁴x தான். நமக்கு பாயிண்ட் குடுத்ததுனால y1 at 0, 1 x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணுங்க. e⁴0. e⁴0 becomes 1. அடுத்து y2. y2 பண்ண என்ன ஆகும்? அதே மாதிரி e⁴x தான். அதுக்கும் அதே மாதிரி y2 of 0, 1 அப்ளை பண்ணா அந்த வேல்யூ e⁴0 வேல்யூ becomes 1. அப்ப நமக்கு ரோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலால 1 plus y1 square. அப்ப 1 square. 1 square is also 1. பவர்ல 3/2 by y2 ஓட வேல்யூ 1. அப்ப 1 plus 1 ஆகும் 2 power 3/2. அப்ப ஆன்சர் 2 power 3/2 இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் A is equal to 2 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் B is equal to √2 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் C equal to 2 √2 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் D is equal to 2 by √2 கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்சதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. நீங்க கண்டுபிடிச்சதான் கேட்டிருக்காங்க. 2 பவர் 3/2 இப்ப நீங்க எப்படி சொல்லி கொடுத்தேன்? இதுக்கு முன்னாடி போன கொஸ்டினோட அப்சர்வேஷன் நம்ம என்ன படிச்சோம்? 2 into 2 பவர் 1/2 படிச்சோமா? போன கொஸ்டினுடைய அப்சர்வேஷன் பாயிண்ட்ல இதை எழுத சொல்லியிருக்கேன். அப்ப என்ன 2 பவர் 1/2னா யாரு நமக்கு? √2 அப்படிங்கிறவங்க தான். அப்ப ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது எதுக்காக இந்த கொஸ்டின் நான் எஸ்பெஷலி எடுத்தேன்னா, இங்கேயே நின்று அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க. ஓகே. 2 பவர் 3/2 அதுதான் வரணுமா? அது 2 பவர் இது வந்து ஆக்சுவலா வந்து 2 பவர் √2 அப்படிங்கறது வந்து பிரிச்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும்ன்றதா சொன்னேன். √2 அப்படிங்கிறது யாருன்னா 2 பவர் 1/2. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆன் ஸ்பாட் அந்த டைம்ல எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஓகே. அதனால அதை கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றதுக்காக இந்த டைம்ல எடுத்திருக்கேன். செகண்ட் கொஸ்டின் இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்னும் இல்ல. இது ஜஸ்ட் √2 is equal to 2 power 1/2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் 4 ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்க ஆன்சரை மாத்தணும். உங்களுக்கு வந்து ஆன்சரோட நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்க கூடாது. நமக்கு இங்க கொடுத்திருக்க 4 கால்ல எந்த கால் எனக்கு வேணுமோ அதான் சூஸ் பண்ணணும். ஓகே. அப்ப 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும்னு யோசிச்சு பண்ணணும். ஓகேவா? தென் அடுத்தது முக்கியமானது. கொஞ்சம் அடுத்த லெவல் வரலாம். கொஞ்சம் அடுத்த லெவல்னா யாரு? எங்க நம்ம பயப்படுவோம்? சைனோ காசோ வந்துட்டு அப்படி பயந்துரும். ஐயோ சைனா, ஐயோ காசா அப்படின்னு நினைப்போம். ஐயோ சைனா, ஐயோ காசா இல்ல. இப்போ 2 கொஸ்டின் இருக்கு. நான் 2யுமே அப்ளை பண்றேன். எப்படின்னா உங்களுக்கு காசும் போட போறோம், சைனும் போட போறோம். இப்போ பாத்தீங்கன்னா y is equal to என்ன சொல்லிருக்காங்கன்னா sin x.
at x is equal to pi by 2. ஐயோ சைனா காசா அப்படி யோசிக்காதீங்க. சைனோ காசோ வாட் எவர் யார் இருந்தாலும் சரி, சைன் இருந்தாலும் சரி, காசு இருந்தாலும் சரி, நீங்க தான் போட்டாகணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் y1 y1 sin x யாரு? sin x பண்ணீங்கன்னா உங்களுக்கு cos θ. எந்த மாற்றமும் சிம்பிள் மாற்றம் வராது. அப்ப என்ன ஆகும்? y1 அட் என்ன பண்றீங்க? பை பை 2 அப்ளை பண்றீங்க. ஆங்கிள் தீட்டாக்கு பதிலா பை பை 2 போடுறீங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலா அப்ப cos பை பை 2. ஸோ cos பை பை 2 ஈக்குவல் டு நமக்கு 0. அடுத்தது y2 ஈக்குவல் டு காசு பண்ணினா மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி y2ல பை பை 2 அப்ளை பண்ணுங்க. அப்ப மைனஸ் சைன் பை பை 2. சைனோட பை பை 2 ஆன்சர் 1. அப்போ மைனஸ் 1. இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? இப்போ நான் வந்து இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்க ரோல் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சரை எனக்கு வரணும். இப்போ நீங்க போடுங்க. ரோ ஃபார்முலால இந்த ஆன்சர் அப்படியே அப்ளை பண்ணி எனக்கு ரோ என்ன வருதுன்னு சொல்லுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நவ் டைம் இஸ் 5:19. எனக்கு 5:20க்கு ஆன்சர் வேணும். ஃபாஸ்டா போடுங்க. போட்டாச்சா? நிறைய பேர் போட்டுருக்கலாம். 30 செகண்ட்ஸ்ல போட்டுருலாம். வெரி குட். எங்க இருந்தமா 1 வந்தது? யார் யாரெல்லாம் 1 வந்தது? மணிப்பிரியா மேம், நீங்க வந்து லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப லாகின் வாங்க. இங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் தெரியும். எல்லாருக்குமே தெரியுது. இந்த -1 போட்டவங்களாம் ஓகே. யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலையோ, ஸ்கிரீன் தெரியாம இத்தனை பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்கப்பா. ஸ்கிரீன் தெரியுதா தெரியலையா? ஸ்கிரீன் தெரியுதானே எஸ் போடுங்க. தெரியுதுலப்பா. அப்புறம் என்னம்மா தெரியுதாமே. சரி லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப வந்துட்டு என்னோட நேம் மேல டபுள் டேப் பண்ணுங்க. ஒரு 3 பேர் தெரியாதலங்கிறீங்க, மத்த எல்லாம் தெரியுதுங்கிறாங்க. நீங்க 3 பேரும் லெஃப்ட் ஆகுங்க. லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்க. ஓகே. சோ அப்ப என்ன எல்லாரும் சரி ஓகே 1 போட்டீங்க சரி. -1 போட்டீங்க சரி. அது நம்ம 1 எங்க இருந்து வந்துச்சு? யார் என்னப்பா யார் பார்த்த வேலை அது? 1 சில பேர் போட்டிருக்கீங்க, -1 போட்டிருக்கீங்க. -1 போட்டிருக்கவங்க ஆன்சர் கரெக்ட். 1 போட்டவங்க தப்பு. என்ன பண்ணிருக்கீங்க? 1 பிளஸ் 0 பவர்ல 3/2 டிவைடட் பை -1. இதுதானே 1 plus 0 becomes 1. 1 எத்தனை டைம் மல்டிப்ளை குட்டிக்காரன் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரப்போறாங்க. இப்போ 1 by -1. 1 by -1 வேல்யூ -1 தானே. யார் யாரெல்லாம் 1 போட்டீங்களோ அவங்களாம் கேர்லெஸ் மிஸ்டேக்ல எழுதிக்கோங்க. என்ன தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. ஓகேவா? சைன் பார்த்தா வெளில இருந்து பார்க்கும்போது சைனா ஐயோ பை பை 2ல அப்ளை பண்ணுமா அப்படின்னு தோணும். ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சிம்பிளா வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு பயமுறுத்தமா இருக்கலாம். இப்போ இதே மாதிரி கொஸ்டின் அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இப்போ நீங்க தான் போடணும். ஸோ இது என்ன y is equal to cos x. இப்போ நான் டிஃபரன்சியேஷன் நான் போட மாட்டேன், நீங்க போடணும். 0,1 0,1 y equal to cos x at 0,1. இது டிஃபரன்சியேஷன் நீங்க தான் போடணும். நீங்க அதில் பாயிண்ட் அப்ளை பண்றது நீங்க தான் போடணும். ஃபார்முலா நீங்க தான் போடணும். இப்போ எக்ஸாக்டா டைம் வந்து 5:21. 5:22க்கு எனக்கு ஆன்சர் வேணும். போன கொஸ்டினுக்கு வெறும் 30 செகண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா பாதியிலேருந்து நீங்க ஆரம்பிச்சிங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க. இப்போ நீங்க போடுங்க. ஆன்சர் பண்ணலாமா? என்னது -2 பவர் 3/2? -1 என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்சர் வந்திருக்கு.
சரி. நல்லா நான் சொன்னனால இருக்கிறதுலே ஈஸியான சம் இதுதான். இது நம்ம ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேக்ஸ்லயே படிச்சிருப்போம். பரவாயில்ல ஒன்றும் பரவாயில்ல. இப்பயாவது கண்டுபிடிச்சு நம்ம எங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண போறோம். ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறது கொஞ்சம் ஈஸியான டாபிக்லாம் நான் ஃபுல் மார்க் வாங்கிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸை உடைச்சு நானும் தப்பு பண்ணுவேன். ஆனா அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு போறீங்க. ஓகேவா? தப்பு பண்ண தப்பே கிடையாது. நான் இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்? y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் போடலாமா? ஓகே, y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து ஸோ y1 ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ இதுல வந்து இந்த ஜீரோங்கிற பாயிண்ட் நீங்க அப்ளை பண்ணா y1 ஆஃப் 0. ஜீரோனா எக்ஸுக்கு பதிலா 0 அப்ளை பண்ணா sin 0 இஸ் ஆல்சோ 0 தான். அப்ப நியூமரேட்டர்ல உங்களுக்கு 1 மட்டும் தான் வரப்போகுது. 1 பிளஸ் 0 பிகம்ஸ் 1 தான். கீழே டினாமினேட்டர்ல என்ன வர பார்க்கலாம். அப்போ y2 is equal to மைனஸ் சைனை பண்ணா cos x. அப்ப காஸ்ல நீங்க 0 அப்ளை பண்றீங்கன்னா y2 ஆஃப் 0. cos 0 ஆன்சர் 1. அப்ப மைனஸ் 1. அப்ப இதுக்கும் அதே ஆன்சர் தானே வருது. அப்ப ஆன்சர் இஸ் மைனஸ் 1 தானே வருது. மைனஸ் 1 ஓகேவா? யார் யாரும் என்னமோ ஆன்சர் ஸ்கொயர் ரூட்லாம் போட்டீங்களே. ரூட் 1 இஸ் ஆல்சோ 1 தான். திவ்யா மேம், ரூட் 1 இஸ் ஆல்சோ 1 தான். ம், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த கொஸ்டின். இப்ப பாக்குறதுக்கு ஈஸி மாதிரியே இருக்குமா? கொஞ்சம் அடுத்த லெவல். அடுத்த லெவல்னா என்ன, நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்? y ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்னா, என்ன கொடுக்கலாம்? எஸ், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாதிரி. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். காஸ் ஹெச் எக்ஸ் பை சி அப்படியே கேட்டிருக்கேன், நான் மாத்தவே இல்லை. காஸ் ஹெச் எக்ஸ் பை சி. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசா வரும், அதனால நான் போடுறேன். ஓகே, அப்ப என்ன நினைப்பீங்க மேம், ஈஸியான சம்லாம் மேம் போட்டாங்க, கஷ்டமான சம்லாம் வந்து எங்களை போட சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இது கஷ்டமா இருக்கும், இதுக்கு அடுத்து ஒரு சம் கொஞ்சம் பெருசா இருக்கும். மற்றதெல்லாம் நான் இப்போ இந்த சமம் இதுக்கு அடுத்த சம் நான் எப்படி சொல்லி தரணும், அதை யூஸ் பண்ணி நீங்களே போட்டுற முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் இருக்கு, சி காஸ் ஹெச் எக்ஸ் பை சி. ஸோ இது வந்து முக்கியமான சம்மு. இதே காஸ் ஹெச் எக்ஸ் மாத்தி கொஸ்டினை நீங்களே கன்வெர்ட் பண்ணுங்க. y ஈக்குவல் டு சி சைன் ஹெச் எக்ஸ் பை சிக்கும் இதே மாதிரி நீங்க போட்டு எனக்கு அப்புறமா அனுப்பணும். ஓகேவா? அட்டு வந்து சம் 0 போட்டுக்கோங்க பாயிண்ட். அது அந்த கொஸ்டின் நீங்க போடுற சமக்கு வந்து அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. பட் இது வந்து நான் ஜஸ்ட் ஜெனரல் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ லாஸ்ட்ல 0 அப்ளை பண்றதோ 1 அப்ளை பண்றதோ பண்ணிக்கலாம். ஆனா வந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து சி அப்ளை பண்ணல, எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணாம தான் வந்து எம்சி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? y ஈக்குவல் டு சி காஸ் ஹெச் எக்ஸ் பை சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் y1 ஈக்குவல் டு யாரு? முதல்ல ஒரு சி இருக்காங்களா? காசு ஹைப்பர் போல ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம், நமக்கு பிரச்சனையே இல்லாத ஃபங்க்ஷன். சைனை டிஃபரன்சியேஷன் பண்ணா காசு வருவாங்க, காசு பண்ணா சைன் வருவாங்க. இந்த மைனஸ் சிம்பிள்லாம் வந்து நம்மளை போட்டு கொலாபரேட் பண்ணவே மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்ப காசு பண்ணீங்கன்னா சைன் ஹெச் எக்ஸ் பை சி. ஆனா எக்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸுக்கு முன்னாடி ஹெச்ங்கிறது ஹைப்பர் போல, அதனால ஹெச் நம்ம பிரிக்க கூடாது. ஆனா எக்ஸுக்கு முன்னாடி ஒரு 1 பை சின்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அந்த கோஎஃபிஷியன்ட்டை நீங்க திரும்ப என்ன பண்ணுவீங்க, முன்னாடி ஒரு 1 பை சின்னு போடுவீங்க இல்லையா? அப்போ 1 பை சி சி கேன்சல் பண்ணா வெறும்னே sin h x by c. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? sin h x by c அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து y2னா சைனை பண்ணீங்கன்னா, சைனை பண்ணா cos h x by c. அதே மாதிரி இந்த x by c திரும்ப பண்ணீங்கன்னா, x பண்ணும்போது 1 ஒரு 1 by c வரும். அப்போ y1 கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து y2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, y1 கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து y2 கண்டுபிடிச்சாச்சு. எஸ், இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் 1 பிளஸ் ஃபார்முலா என்ன வரப்போகுது, 1 பிளஸ் 1 பிளஸ் y1 ஸ்கொயர். y1 ஸ்கொயர்னு யாரு? sin h ஸ்கொயர் எக்ஸ் பை சி. ஏன்னா இங்க உள்ளவங்கள ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் எங்க போடணும்? ஹெச்சுக்கு அப்புறம் போடணும், ஏன்னா இது ஹைப்பர் போல ஃபங்க்ஷன். ஸ்கொயரை கொண்டு போய் சைன் ஸ்கொயர் ஹெச் எக்ஸ் பை சின்னு போட்டுறாதீங்க. ஹெச்ங்கிறவங்க யாரு? சைன் எஸ் ஐ என் பக்கத்துலயே பக்கத்துல ஹெச் வந்துடணும். தனியா ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஹெச் எக்ஸ் பை சின்னு எழுதுற ஜீனியஸும் இருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. சைன்கிற 3 எழுத்து எஸ் ஐ என் எப்படி பிரிக்க மாட்டீங்களோ அதே மாதிரி ஹைப்பர் போல ஃபங்க்ஷன்ல எஸ் ஐ என் ஹெச் வரைக்கும் பிரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஸ்கொயரே போடணும், சரியா? ஓகே, சைன் ஹெச் ஸ்கொயர் பை பவர்ல என்ன பண்றோம், 3/2 டிவைட் பை இங்க எனக்கு y2 யாரு? 1 பை சி காஸ் ஹெச் எக்ஸ் பை சி. அப்ப 1 பிளஸ் சைன் ஹெச். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 படிச்சிருப்போம். ஆனா ஹைப்பர் போல ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஞாபகம் இருக்கா? காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இங்க யார் இருக்கா? சைன் ஹெச் ஸ்கொயர் தான் இருக்காங்க, அவங்க அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்ப 1 பிளஸ் காஸ் ஹெச் ஸ்கொயர் சைன் ஹெச் ஸ்கொயரோட ஆன்சர் யாருன்னா 1 பிளஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ யார் அப்படின்னா காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ். அப்ப நான் இந்த இடத்துல நியூமரேட்டர்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேல்யூவை
1 plus sin square பண்ணலாம். cos h square x cos h square x divided by பவர்ல இருக்க ஒரு 3/2 இருக்கு 1 by c cos h x by c ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம் cos கியூப்னு வந்துருது cos கியூப்லயும் இங்க கீழே ஒரு காசு இருக்கு அங்க ஒரு அடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கு அப்போ 1 by c மேல போனா c அப்ப c cos h x by c ன்னு வருது ஆனா 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இது இருக்கா அப்படின்னா இது இல்ல c cos h ஸ்கொயர் ஐ திங்க் மொத்தம் 3 பார்ட்ல 2 பார்ட் இருக்கு அப்ப cos h ஸ்கொயர் x by c அப்ப இதுதான் உங்களுக்கு வந்திருக்கு ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஆனா ஆப்ஷன் இது இல்ல ஆனா ஏன் சொல்றேன் இது புரிஞ்சுதா தம்ஸ் அப் கொடுங்க ஓகே இப்ப இது புரிஞ்சுட்டு ஆனா ஏன் ஆன்சர் இது இல்ல அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் வித்தியாசப்படுது அதாவது என்ன இப்ப என்ன சொல்லிருக்காங்க நமக்கு என்ன வந்திருக்கு ரோவோட வேல்யூ இப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சி ஒரு நிமிஷம் ரோ ஈக்குவல் டு யார் அப்படின்னா இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க சி காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் பை சின்னு எழுதிருக்கீங்க ஆனா எக்ஸாம்ல 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா இது இல்ல அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ யாருன்னா ஒய் சி ஆப்ஷன் பி யாருன்னா ஒய் ஸ்கொயர் சி ஆப்ஷன் சி என்ன சி பை ஒய் ஸ்கொயர் அடுத்து ஆப்ஷன் டி என்ன அப்படின்னா சி பை ஒய் அப்ப 4 ஆப்ஷன் இதுதான் 4 ஆப்ஷன் இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல என்ன இருக்கு ஒய் சி ஓகே சி கூட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பக்கத்துல இருந்து ஒய் வந்திருக்காங்க அப்ப ஒய்னா யாரு கொஸ்டின் கொடுத்திருக்க கொஸ்டின் யாருன்னு பாருங்க அப்ப ஒய் ஈக்குவல் டு யாரு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு சி காஸ் ஹெச் எக்ஸ் பை சி அப்ப இங்க இருக்கிற காஸ் ஹெச் எக்ஸ் பை சிக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க ஒய் பை சின்னு அப்ளை பண்ணிருக்காங்க அப்ப காஸ் ஹெச் எக்ஸ் பை சியோட வேல்யூ என்னது ஒய் பை சி y by c இந்த y by c என்ன பண்ண போறோம் இந்த क्वेश्चनல நம்ம அப்ளை பண்ண போறோம் அதாவது நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர்ல அப்ளை பண்ண போறோம் கண்டுபிடிச்ச ஆன்சர்ல நம்ம அப்ளை பண்ணா உங்களுக்கு ரோ ஈக்குவல் டு c அப்படியே இருக்கு cos hx by c க்கு பதிலா y by c ஆனா இங்க இருக்கிறது நமக்கு cos h ஸ்கொயர் அப்ப என்ன ஆகும் y ஸ்கொயர் by c ஸ்கொயர் ஒரு c கேன்சல் பண்ணிடலாமா சோ ஒரு சி கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் y ஸ்கொயர் பை சி சரி நான் இங்க ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் தப்பா போட்டிருக்கேன் லாஸ்ட் ஆப்ஷன் தான் y ஸ்கொயர் பை சி தான் லாஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன் y ஸ்கொயர் பை சி ஓகே அப்ப என்ன பண்ணணும் நம்ம போட்ட ஆன்சர் தான் 4 ஆப்ஷன்ல இருக்கணும் அப்ப நம்ம போட்ட ஆன்சர் பண்ணா அப்படியே டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகாம என்ன பண்ணணும் நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன் இதையும் அவங்க எதிர்பார்க்கிற ஆன்சரை எப்படி லிங்க் பண்ணலாம் நிதானமா இருக்கும் ஐயோன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு திங்கிங் எபிலிட்டி அப்படி குறைஞ்சிரும் அப்ப என்னாகும் அங்க ஒரு ஃபியர்னு ஒரு ஹார்மோன் கிரியேட் ஆயிடும் அப்ப என்னாகும் அங்க நீங்க மோட்டிவேட்டா கிரியேட் ஆகும்னா அந்த பிரைன் டெவலப் நீங்க பண்ண உங்களுக்கு ஆமா இங்க நமக்கு வந்து இந்த ஆன்சர் ஆனா மேம் எதிர்பார்க்கிற கொஸ்டின் இப்படி இல்லையே அப்ப அதுக்கு என்ன சம்பந்தம் சி எனக்கு வந்துருச்சு அங்கேயும் சி இருக்கு பக்கத்துல சம்பந்தமே ஒய் வந்துருக்காங்க அப்ப ஒய்னா யாரு கொஸ்டின்ல இருக்கா இல்ல நான் கண்டுபிடிச்ச ஸ்டெப்ல ஒய் இருக்கா போய் கண்டுபிடிக்கணும் அப்ப ஒய் கொஸ்டின்ல இருக்கு அப்ப ஒய்யை நீங்க அப்ளை பண்ணிருக்காங்க போல அப்ப ஒய் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க ஆனா இங்க இருக்கிறது காஸ் வச்சு தான் இருக்கு காஸ் ஹெச் ஸ்கொயர் இருக்கு சி முன்னாடி இருக்கு வெறும் சி காஸ் ஹெச் எக்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல சி காஸ் ஹெச் எக்ஸ் இருந்தா அப்படியே ஒய்யை தூக்கி போட்டுருக்கலாம் ஆனா காஸ் ஹெச் ஸ்கொயர்னு இருக்கும்போது அப்ப ஒய்ல இருந்து காஸ் ஹெச் எக்ஸ் பை சியை கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன எல்லா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க மேம் இது கண்டுபிடிக்கணும் கூட கொஸ்டின்ல ஒய் ஈக்குவல் டு தானே கொடுத்துருக்காங்க அதுவும் காஸ் ஹெச் எக்ஸ் இருக்காங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம போட வேண்டிய இடத்துல காஸ் ஹெச் ஸ்கொயர் இருக்கு அப்ப நான் சி போட்டுட்டு ஒரு காஸ் ஹெச்எக்ஸ்க்கு பதிலா ஒய் போடுறேன் இன்னொரு காஸ் ஹெச்எக்ஸ் சும்மா இருக்குமே அதை நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இந்த திங்கிங் எப்போ வரும் அப்போ நம்ம கிரியேட்டிவா நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்க லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகும் இந்த இடத்துல கொஸ்டின்ல காஸ் ஹெச்எக்ஸ் பேசி தான் இருக்கு எனக்கு வந்தது காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் பேசி இல்ல சாதாரண ஸ்டூடெண்ட் தான் என்ன யோசிப்பாங்க நமக்கு வந்திருக்க ஆன்சர்ல சி காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் பேசின்னு வந்திருக்கு ஆனா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க சி காஸ் ஹெச் எக்ஸ் பை சியோட வேல்யூவை ஒய்ன்னு சொல்றாங்க அப்ப இதை மட்டும் ஒய்னு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காஸ் ஹெச் எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம் அது என்ன பண்றது உட்காந்து வச்சுட்டு இருப்பாங்க இது சாதாரண ஒரு ஆஸ்பிரண்டோட இங்க எத்தனை பேருக்கு அது தோணிருக்கும்னா கண்டிப்பா தோணிருக்கும் எனக்குமே நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இங்க இருக்கிறது தானே இருக்கு அப்போ ஒயில தானே இருக்கு அப்ப என்ன பண்ணணும் சிக்கு பதிலாவும் காசு ஹெச் பதிலாவும் ஒய் போடணும் அப்ப எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இருக்காங்களே இவங்களை என்ன பண்றது அப்படின்னு தோணும் இப்படிலாம் யோசிச்சீங்கன்னா நீங்க நார்மல் ஆஸ்பிரண்ட் நீங்க சின்சியர் ஆஸ்பிரண்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ண என்னது சம்பந்தமே ஒரு எக்ஸ்ட்ரா வர 4 ஆப்ஷன் நான் வரவே இல்லையே அப்ப என்ன பண்ணும் 4 ஆப்ஷன்ல யாரு வரல காசு செக்ஸ் வரல யாரு வரலையோ அவங்களுடைய மதிப்பை அங்க பிரதிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேல்யூ அப்ளை பண்ணிருக்காங்க அப்ப 4 ஆப்ஷன்ல யாரு வரல காசு செக்ஸ் ஸ்கொயர் வரல அப்ப என்ன பண்ணணும்
நமக்கு கொடுத்திருக்கிறது y is equal to c cos hxbc. இதுல இருந்து நமக்கு யாரு வேண்டாம், cos hxb வேண்டாம். அப்ப அவங்களுடைய மதிப்பை கண்டுபிடிங்க. அப்ப இதுல இருந்து cos hxன்றவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருந்து y by c கண்டுபிடிங்க. எங்க cos hxb இருக்கோ அங்க கொண்டு போய் y by c ன்னு போட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் c இருந்துச்சு, ரெண்டாவது cos hxb c என்ன போடுறேன், y by c போட போறேன், அதை ஹோல் ஸ்கொயர் பண்ண போறீங்க. அப்ப c y ஸ்கொயர் c ஸ்கொயர், ஒரு c கேன்சல் பண்ணுங்க, இப்போ y ஸ்கொயர் பை c வருது. இந்த திங்கிங் எப்போ வரும், இந்த திங்கிங் நார்மல் ஆஸ்பிரண்ட்க்கு வருது. நீங்க பிராக்டிஸ் பண்ண நான் ஏன் கஷ்டமான சம் கொடுத்து உங்களை பிராக்டிஸ் பண்ண சொல்றேன். ஒரு 10 சம் கொடுக்குறேன், கஷ்டமான சம் ஏன் பிராக்டிஸ் பண்ண சொல்றேன். ஈஸியான கொஸ்டின்லாம் யாரு வின்னர்னு செலக்ட் பண்ணாது, கஷ்டமான கொஸ்டினோ இல்ல ட்விஸ்டட் ப்ராப்ளம் தான் யாரு வின்னர்னு டிசைட் பண்ண போறது. அப்ப நீங்க வின்னர் ஆகணும். நார்மலா எல்லாரும் எழுதுற 1000 பேர் 1,00,000 பேர் சும்மா படிக்காமலே போய் எழுதுறான்ல, அவன் அகத்துல நீங்க கிடையாது. அவன் சும்மா உட்காந்து ஃப்ளூக்ல அடிச்சா கூட நீங்க உட்காந்து ஒரு 5 செகண்ட் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணி ஏன்னு போடுவீங்க. அவன் ஏ பி சிடிலாம் வந்து இங்கி பிக்கி பையன் போட்டு ஏவை செலக்ட் பண்ணுவான். அவனுக்கு அந்த நேரத்துக்கு அந்த நொடிக்கு அது ஏ தோணிருக்கு, அவன் போட்டிருக்கான். அவங்க ஆன்சர் கரெக்ட். அப்ப அவங்க நீங்களும் ஒண்ணா, அவங்களும் தான் கரெக்டான ஆன்சர் போட்டாங்க, நீங்களும் தான் கரெக்டான ஆன்சர் போட்டீங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போட்டீங்க, அவங்க இங்கி இங்க பங்கு போட்டு போட்டாங்க. அப்ப அவங்க நீங்களும் ஒண்ணா, உங்க 2 பேரும் தரமும் ஒண்ணா, தரம் கம்மியா இருக்கு. அப்ப எங்க வித்தியாசப்படுத்துவாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான கொஸ்டின்ல அவங்களுக்கு கேள்வியே புரியாம இருக்கும், ஆனா உங்களுக்கு அந்த கேள்வி புரியும். ஓகே, அப்ப என்னாகும், அது எப்படி வித்தியாசம் போடணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரும். இந்த பிராக்டிஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தயவு செஞ்சு சரியா பயன்படுத்துங்கன்னு சொல்றது. ஓகே, இப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சா, நம்ம படிச்ச மாதிரியோ ஒர்க் அவுட் பண்ண மாதிரியோ ஆன்சர் வராதுங்கிற ஒரு எண்ணம் புரிஞ்சிருச்சா, ஒரு எண்ணம் வந்துட்டா. ஓகே, சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு ஃபார்ம்ல தான் பார்த்திருக்கோம், இன்னும் ஒரே ஒரு இருக்கு, காம்ப்ளிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், எனக்கு அப்புறமா எனக்கு போட்டு அனுப்புங்க, எனக்கு கமெண்ட்ல கூட ஆன்சர் அப்புறமா பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சர்க்கிள் எக்ஸ் வந்து ஆக்சுவலா இப்படி சொல்லல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்க கேட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்காக உங்களுக்கு அப்படி கேட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இதை வந்து இதுதான் அதோட ஈக்குவேஷன் ஃபார்ம். ஆனா அவங்க ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கேட்கல. சர்க்கிள் வித் சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் 5 இருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா, எப்படி சொல்றாங்க, சர்க்கிளோட ஈக்குவேஷன் இது சர்க்கிள்னு சொல்றாங்க, வித் அதனுடைய சென்டர் வந்து ஆரிஜின் 0,0, ரேடியஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு 3,4 அப்படிங்கிற பாயிண்ட்ல அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு கேக்குறாங்க. 3,4ல ரேடியஸ். அப்ப என்ன, ஈக்குவேஷனே கொடுக்கல, நமக்கு என்ன தெரியணும், சர்க்கிளுடைய சென்டர் 0,0 இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ல ஆர் ஸ்கொயர்னு ஃபார்முலா தெரியும். அதை வச்சு நான் ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணி 3,4 கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கொஸ்டின் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 at 3,4 y dy by dx இருக்குல்ல. இதை எப்படி பண்ணணும்னா ரொம்ப யோசிக்காதீங்க. 2x ஸ்கொயர் பண்ணா 2x, y பண்ணா 2y dy by dx ஈக்குவல் டு 0. dy by dx தான் நமக்கு வேணும். அப்ப dy by dx is equal to அந்த பக்கம் போனாங்கன்னா மைனஸ் 2x by 2y. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா மைனஸ் x by 5. இதுதான் y1. இப்போ இவங்கள திரும்ப டிஃபரன்சியேஷன் பண்ணணும். u by v ரூல்ல இருக்காங்க. u by v ரூல்ல என்ன பண்ணணும், டினாமினேட்டரை u மேல உள்ள நியூமரேட்டரை u எடுத்துக்கணும், இந்த v எடுத்துக்கணும். v du minus u dv by v ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் 3,4ங்கிற பாயிண்ட் நீங்க அப்ளை பண்ணி நீங்க போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் உட்கார்ந்து போட்டா போதும். சின்ன நம்பர் 3 4 நம்பர் அப்ளை பண்ணி சப்ஸ்டிடியூஷன் தப்பா போடாம இருந்துச்சுன்னா கரெக்டா போட்டுருவீங்க. ஓகே, சப்ஸ்டிடியூஷன் கரெக்டா போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 at 1,1. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பாக்குறதுக்கு தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும். இதை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னதான் இருந்தாலும் எல்லா சமயம் மேமே போடுறாங்கன்னா மேம் வந்து எக்ஸாம் எழுத போறது கிடையாது. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து எக்ஸாம் எழுத போறது கிடையாது. ஓகேவா, நீங்க தான் எழுத போறீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய கைப்பழக்கம், நான் கொஸ்டின் சொல்றேன்னா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நான் என்னதான் போடக்கூடாது, நான் பார்க்கும்போது ஐயோ நல்ல படம் ஓடுற மாதிரி இருக்குன்னு தோணும். நல்ல சம் போடுறாங்களே மேடம், என்ன நீங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க, எப்படி ஒரு ஷார்ட் கட் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த இடத்துல யோசிக்கிறாங்க, நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாதீங்க, அந்த சம் நீங்க போட்டு உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகேவா, சோ எப்பவுமே நாங்கிறது உங்களோட மிரர், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற ஒரு மிரர். இப்போ என்கிட்ட அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்க உங்க மேல போட்டுக்கணும். ஓகே, அந்த சம்ம நீங்க போடுங்க, பரவாயில்ல இவ்வளவு கஷ்டமான சம்ம நம்ம போட்டுட்டோமே, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம போட்டுமே, நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அந்த ஒரு நிமிஷம் டார்கெட் நான் ஏன் வைக்கிறேன், ஒரு நிமிஷத்துல போட்டு பார்ப்போம், 2 நிமிஷம் ட்ரை பண்ணலாம், 2 நிமிஷம் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நிமிஷத்துல போட்டா பரவாயில்லையே, மேமே ஒரு நிமிஷத்துல போட்டா நம்மளும் ஒரு நிமிஷத்துல போட்டுட்டோமே, உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. வெளில இருந்து ஒருத்தரா வந்து நீ உருப்பிடுவ நீ பாத்துடுவ அப்படின்னு சொல்ல மாட்டான். எப்ப ஜெயிப்பான்னு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான். ஓகேவா, ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எவனுமே தோல்வி கொடுக்க மாட்டான். நீங்க நினைச்சுக்கலாம்
என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாங்க, என் ஃபேமிலி இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, வெளில இருந்து சப்போர்ட் பண்ண முடியும். இந்த கொஸ்டின எக்ஸாம் ஹால்ல நீங்க தான் எழுதணும். அந்த 3 மணி நேரம் நீங்க சரியா வேலை செய்ய வேண்டியது யாரு? நீங்க தான். உங்களுக்கு பதிலா அங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து பேனா மூடி ஓப்பன் பண்ணி தர போறது கிடையாது. ஓகேவா? நீங்க தப்பா எழுதின கொஸ்டினுக்கு அவங்க வந்து ஆன்சர் மாத்தி தர போறது கிடையாது. எல்லாரும் சப்போர்ட் பண்றவங்கலாம் வாசலுக்கு வெளில தான். எக்ஸாம் ஹாலுக்குள்ள உள்ள போற ஆஸ்பிரண்ட் நீங்க தான். அப்போ எக்காரணத்த கொண்டும் எனக்கு அவங்க துணை இருக்கு, இவங்க துணை இருக்கு, சாமி துணை இது எல்லாத்தையும் விடுங்க. நீங்க தான் உங்களுக்கு துணை. கடவுளாவே இருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்கு நான் போமாட்டேன். ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு வேண்டிட்டு இருந்தா முடியுமா? முடியாது. இல்ல. உங்களுடைய எஃபோர்ட்டுக்கான விஷயம் தான் உங்களோட வெற்றி. சோ இப்போ வந்து இதுல நான் 2, 3 சம் குடுத்துருக்கேன். பிளஸ் இன்னும் ஒரே ஒரு சம் பாராமெட்ரிக் ஓ மை காட் 540யா? பாராமெட்ரிக் ஃபார்ம்ல ஒரு கொஸ்டின் நடத்துறமே. 2 கொஸ்டின் போட்டா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது புரியாதுன்னு. சரி அப்பனா பாராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி குடுத்துடுறேன். நான் இப்பவே 5:45 வேலைக்கு போறவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் வரும். ஓகே பாராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும் ஐயோ அது முக்கியமான சமாச்சு. நான் கொஸ்டின் சொல்றேன். ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. ட்ரை பண்ண முடியலனாலும் நான் நோட்ல எழுதி ஆன்சர் போட்டு அனுப்புறேன். முடிஞ்சா ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு 10 to 12:30 எனக்கு கிளாஸ் இருக்கு. பெய்ட் வெர்ஷன் பிள்ளைங்களோட கிளாஸ் இருக்கு. இது ஒரு சம்மா. இது ஒரு சம். இது ஒரு கொஸ்டின். இதுல பண்ணா நீங்க எக்ஸ் டாட் கண்டுபிடிப்போம்னு சொன்னேன்ல. எக்ஸ் டாட், எக்ஸ் டபுள் டாட் சொன்னேன்ல. ஒய் டாட், ஒய் டாட் அந்த மெத்தட்ல போடணும். பாராமெட்ரிக் ஃபார்ம் மெத்தட். இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? இதுல ஆன்சர் டீல தான் வரும். ஆன்சர் டீல வரும். ஏன்னா இதுக்கு தான் வந்து ஆன்சர் எப்படி வரும்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு தான் வந்து மைனஸ்ல வரும். மைனஸ் 2a டி ஸ்கொயர் பிளஸ் 1 பவர்ல 3/2 வரும். மைனஸ்ல நமக்கு வரக்கூடாது ரேடியஸ் வரக்கூடாது மாடுலஸ் அப்ளை பண்ணி 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் 2a இன்டூ 1 பிளஸ் டி ஸ்கொயர் பவர் 3/2 இருக்கும். இதான் 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன். இது வந்து 4 ஆப்ஷன். இந்த கொஸ்டின் நீங்க போட்டு ட்ரை பண்ணுங்க. நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் முடிஞ்சிடும். நான் கிளாஸ் முடிச்சுட்டு 10 மணிக்குன்னா அவங்களுக்கு ரெக்கார்ட் ஒர்க் தான் ரெடியா இருக்கும். அதனால கிளாஸ் முடிச்சு தான் அனுப்புற மாதிரி இருக்கும். முடிஞ்சவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சம் முக்கியமான சம் இருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது முக்கியமான சம். எக்ஸாம்ல இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் ஈஸியா பசங்க மார்க் வாங்கிடக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா இந்த சம் கேட்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 நிமிஷத்துல போட முடியாது 2 நிமிஷம் ஆகும். ஆனா ஒரு இதே கொஸ்டினை திரும்ப 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 போட்டு பாருங்க 1 நிமிஷத்துல நீங்க போட்டுருவீங்க. முதல் தடவை போடும்போது 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரும். அடுத்த டைம் போடும்போது இதே சம் எடுத்து போடுங்க. வேற சம்லாம் மாத்தாதீங்க. இதே சம்ம திரும்ப போடுங்க. திரும்ப டைமர் வைங்க. டைமர் உங்க போன்ல அலாரம் அடிக்கிறதுக்குள்ள நீங்க போடணும் பாருங்க. போட 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 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆக்சுவலா இதுக்கு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இது நீங்க ட்ரை இது வந்து எக்ஸ் டாட்னு எடுத்துக்கணும் ஒய் டாட்னு எடுத்துக்கணும். போட்டு பண்ணலாம். இதுக்கு வந்து சிம்பிளஸ்ட் வே நீங்க dy by dx போடுவீங்க இல்லையா அதே மாதிரி போடுங்க. dy by dx is equal to யார் வருவாங்கன்னா tan theta வருவாங்க. d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் யார் வருவாங்கன்னா 1 by a theta secant. இதெல்லாம் சொல்லி தரணும்னு நினைச்சு முக்கியமான கொஸ்டின். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமேன்னு பார்த்தேன். இதனுடைய ஆன்சர் என்னன்னா ரோஸ் ஈக்குவல் டு யாருன்னா a thetaங்கிறதா ஆன்சர். ட்ரை பண்ணுங்க. இந்த 2 கொஸ்டினுமே வந்து முக்கியமான சம். இந்த கொஸ்டின் சரி இந்த கொஸ்டின் சரி. ஒன்னு டீல கேட்பாங்க இல்லனா இது கேட்பாங்க. இல்லனா பாயிண்ட் அப்ளை பண்ணி சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம் சிம்பிளா இருக்கும். இல்ல உங்களை உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் உங்க டயத்தை ஆக்குவேன்னு நினைச்சாங்கன்னா 2-3 நிமிஷம். அதெல்லாம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஹால்ல தான் போய் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி கிடையாது. அவங்கள யாரும் சின்சியரான ஆஸ்பிரண்ட் கிடையாது இல்லையா? அவங்க ஜஸ்ட் டைம் பாஸ் பண்றவங்க. அவங்களுக்கு ஃபார்முலா மட்டும் படிச்சிடுவாங்க. ஃபார்முலா தெரிஞ்சா போதும் நான் அங்க போய் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். அப்படியே வீரமா போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்து அங்க போய் தான் ஃபார்முலா எழுதி அதுல யார் ஒய் யார் ஒய் டேஷ் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். நீங்க இதே சம 4 தடவை போட்டு பாருங்களேன். நான் இதே சம ஒரு சம் விட இதே ஒரு சமையை நீங்க 4 தடவை 5 தடவை போடுங்க. எப்ப டைமர்ல நீங்க 30 செகண்ட் வந்துட்டீங்களோ அப்ப நீங்க ஆஃப் பண்ணுங்க. இதே எக்ஸாம் ஹால்ல வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க 20 செகண்ட்ல ஆன்சர் போட்டுருவீங்க. ஓகேவா? அப்ப என்னன்னா ஒரு சம்மு மேம் இந்த சம் தான் எனக்கு வருமானு நினைக்கிறீங்க. எனக்கு என் கண்ணு முன்னாடி முதல் இந்த சம்ம நான் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமான சம்மா தோணுச்சு. கஷ்டமான சம்ம நான் 1 நிமிஷத்துல நான் போடல. மேம் ஆனா 1 நிமிஷத்துல போட்டுட்டாங்க. என் கூட படிக்கிற மத்த பிள்ளைங்க எல்லாம் 1 நிமிஷத்துல போட்டாங்க. நான் போட முடியல. அப்படியே நான் போட்டாலும் நான் தப்பான ஆன்சர் போட்டுட்டேன். அப்போ நான் என்ன திருத்திக்கணும். திருத்திக்கணும்னா நான் என்ன பண்ணணும் எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். அந்த கொஸ்டின் தான் தொலைச்சிங்க உங்களை. அப்ப அந்த கொஸ்டின்ல வின் பண்ற வரைக்கும் திரும்ப 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 போடுங்க. இம்போஷன் மாதிரி திரும்ப திரும்ப போடுங்க. நம்ம குழந்தைங்க தப்புனா ஒரு 10 தடவை எழுதிட்டோம்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த ஒரு சம்ம போடுங்க. டைமர் வச்சு பண்ணுங்க. ஆனா ஒவ்வொரு முறை பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டே வருவீங்க. முதல் முறை மைனஸ் விட்டுருப்பீங்க. அடுத்த முறை ஆட் பண்ணிட்டு தப்பு பண்ணுவீங்க. இப்படி ஒன் பை ஒன்னா பண்ணுவீங்க. அப்புறம் கரெக்டா போடுவீங்க. கரெக்டா போட்டாலும் டைம் அதிகமா வரும். ஸ்டெப்ஸை குறைக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸ்டெப்ஸை மைண்ட்ல போட்டு மனக்கணக்கா போட ஆரம்பிப்பீங்க சில ஸ்டெப்ஸை. அப்போ ஸ்டெப்ஸ் குறையும். ஸ்டெப்ஸ் குறைஞ்சா டைம் குறையும். டைம் குறைஞ்சா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே போட போட தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். எவ்வளவு பெரிய போராளியா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணலாம் அந்த களத்துல அவன் என்ன பண்றாங்கிறதா இருக்கு. ஓகே அந்த களத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கணும். நான் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி படிங்கன்னு சொல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகளை அப்கமிங் டேஸ் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்றோம். அந்த ப்ரோக்ராம்ல சொல்ல போறோம். அது ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஸோ எனக்கு
சும்மா நான் டைம் பாஸுக்கு படிக்கல மேம். எனக்கு நிஜமாவே எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு யாரு தோணுதோ அவங்களுக்கு அந்த அந்த ப்ரோகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. ஸோ நீங்க உங்களுக்கான நேரத்த அதுல செலவு பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்கணும். அந்த டாஸ்க்கோட டயத்த நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். குறைஞ்சபட்சம் டெய்லி நீங்க ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம் உடைய பயம் போயிடும். அதுக்கப்புறம் ஆர்வம் கூடும். ஆர்வம் கூடும்போது படிக்கிற நேரம் கூடும். அப்போ உங்கள நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே 3 மணி நேரங்கிறது 5 மணி நேரம். ஐயோ! நம்ம 5 மணி நேரம் படிக்கிறோமா? அப்படின்னு வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோனே இன்னும் ஆர்வம் அதிகமாகும். வீட்ல உள்ளவங்க எல்லாரும் நீங்க படிக்கிற ஆர்வத்த பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த 5 மணி நேரங்கிறது 6 மணி நேரமாவோ, 7 மணி நேரம் மாறும். அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லீவ் போட்டு படிக்கலாம். வேலை பார்க்குறோம். ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம். லீவ் போட்டு படிக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி ஏதாவது மைண்ட்ல பிளான் பண்ணி சாட்டர்டே, சண்டே பிளான் பண்ணி படிக்கிறேன். இப்படி ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி அந்த டயத்த சரியா பிளான் பண்ண மாதிரியே செலவு பண்ணுவீங்க. நான் லீவ் போட்டேன் படிக்கிறதுக்கு. ஆனா வீட்டு வேலைய பார்த்தேன், குழந்தைங்கள பார்த்தேன், அங்க போனேன், இங்க போனேன், கடைக்கு சொன்னாங்க, அது பண்ணேன். இதெல்லாம் பண்ணதுனால நான் வந்து அந்த டயத்த வேஸ்ட் பண்ணுவேன். நான் நாளைக்கு லீவ் போட போறேங்கிறத 4 நாளைக்கு முன்னாடி உங்க ஃபேமிலிட்ட சொல்லுவீங்க. பிளான் பண்ணிப்பீங்க. இந்த படிக்கணும் முக்கியமான விஷயத்துக்காக லீவ் போட போறேன்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி ஃபேமிலிய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த டைம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு சேஃப் ஜோனா ஃபேமிலிய மாத்துவீங்க. அதுக்கப்புறம் லீவ் போடுவீங்க. உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்லா படிப்பீங்க. பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ண மாதிரியே அன்னைக்கோட கன்டென்ட்ட அன்னைக்கு அழகா முடிப்பீங்க. பீஸ்ஃபுல்லா எக்ஸாம் போவீங்க. இது எல்லாம் எப்போ நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்கள திருத்திக்கும்போது நடக்கும். எவ்ளோ அழகான ஜர்னியா தெரியுது பாருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போம்போது பயந்து பயந்து போய் லாஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரைக்கும் நான் சும்மா எம்சிக்யூ திருப்பி பார்த்துட்டே போறேன் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல. எம்சி கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த ஸ்டார் புக் இருக்குல்ல, இந்த ஸ்டார் புக்கே போதும் உங்களுக்கு. அந்த ஸ்டார் புக்க மட்டுமே ரிவிஷன் பண்ணா போதும். ஓகே. அப்படிதான் நெறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். சோ நெறைய பேர் வந்து மேம் ஆக்சுவலா நாங்க வேற அகாடமில படிச்சுட்டு இருக்கோம். பேமெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். அதனால இங்க எங்களால படிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. பட் என்கிட்ட இப்ப 50 பேர் படிக்கிறாங்கன்னா, 50 பேர்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வேற அகாடமிஸ்ல படிச்ச பிள்ளைங்க தான். அவங்களுக்கு என்னோட எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ் வேணும் அப்படிங்கிறப்போ, கடவுள்கிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன். எனக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த நாலேட்ஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா, அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு குடுங்க அப்படின்னு ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய முழு அறிவு தேவைப்படுதுன்னா, கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்குன்னா, நீங்களே என்கிட்ட ஜாயின் பண்றதுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். இத நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்கு இது தேவையா தேவையில்லாங்கிறத உங்களுக்கே முதல்ல தெரியாது. கடவுளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்னுடைய முழு கவனிப்பு தேவைப்படுது அப்படின்னு கடவுள் ஆசைப்படுறாருன்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஃபினான்ஷியல் நீட மேக் பண்ணுவாரு. அப்ப கடவுள்கிட்ட ஒரு 3 நாள் ப்ரே பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ எனக்கு இந்த மேமோட கிளாஸ நான் ஃபுல் டைம் அட்டெண்ட் பண்றதுக்கு எனக்கு எனக்கு அது அது வந்து எனக்கு கிடைக்கணும்னு நீங்க பிளஸ் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு அந்த 3 டேஸ்க்குள்ள எனக்கான ஃபினான்ஷியல் நீட் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. தென் 2வது விஷயம், இன் கேஸ் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட் இல்ல அப்படின்னா, ஒரு மினிமல் நம்ம வந்து மந்த்லி 2 டைம்ஸ் ஷார்ட் டெர்ம் கோர்ஸ் போடுறோம். அந்த ஷார்ட் டெர்ம் கோர்ஸ்னா ₹99 வெறும் ₹99 போட போறோம். ஒரு எம்சிக்யூ பேஸ்ட் ட்ரெய்னிங் குடுக்குறோம். அப்ப என்னாகும்? இது வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு அப்ப நான் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ₹99 கட்டி இன்னும் ஒரு 100 விஷயத்த புதுசா கத்துக்க போறேன். அப்படிங்கிற மைண்ட் செட்ல கொஞ்சம் எலாபரேட் ஆவீங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணீங்கன்னா, ஓகே ஷார்ட் டெர்ம் கோர்ஸ்லயே நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாரி டெஸ்ட் பேட்ச் கேட்டீங்க. நான் டெஸ்ட் பேட்ச் என்னோட டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிர்றேன். சோ என்னோட டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நெறைய அகாடமிஸ்ல நீங்க டெஸ்ட் பேட்ச் வாங்குனா கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் இருக்கும். ஆன்சருடைய ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது 3 தான் இருக்கும். பட் உங்க ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன்னா சும்மா ஹிண்ட் மாரி குடுத்திருப்பாங்க. சோ இதுதான் உங்களுடைய டெஸ்ட் பேட்ச்சா இருக்கும். பட் நம்மளோட அகாடமிஸ்ல நான் லான்ச் பண்ண போறது ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட்டா குடுக்கணும்னு நெனைப்பேன். என் பிள்ளைங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்கன்னா, அந்த விஷயத்த கொண்டு போய் மேம் இந்த பர்ட்டிகுலர் டாபிக் நான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆனா இதுல 2, 3 பாயிண்ட்ஸ் நான் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவு எல்லா பாயிண்ட்ஸும் நான் கவர் பண்ணணும்னு நெனைப்பேன். அப்போ டீப் நாலேட்ஜ் குடுப்பேன். அதாவதுன்னா ஒரு யூனிட் எடுக்கிறீங்கன்னா, இப்ப யுஜிடி அப்படின்னா 2026 கொஸ்டின்ஸ் இருக்கு அதுல. 2026 அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக என்னுடைய நம்மளுடைய கோர்ஸ வந்து லான்ச் பண்ற டைம் இதுதான். 2026 அதனால 2026 ஞாபகப்படுத்துறதுக்காக 2026 எம்சிக்யூ பேஸ்ட் கொஸ்டின். அந்த எம்சிக்யூ பேஸ்ட் கொஸ்டின்ல 50% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதாவது யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பில இந்த டாபிக்கோ டிஎன்செட் எக்ஸாம்ல இருக்கிற கொஸ்டின் ஒரு 50% கொஸ்டின் இருக்கும். அப்போ 2000 கொஸ்டின்ஸ் இருக்க போது 2026 கொஸ்டின் இருக்க போது. அந்த 2026 கொஸ்டின்ஸ்க்குமே அந்த யாராவது என்ட்ட பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கிளாஸ் அந்த 2026 கொஸ்டினையும் நான் டீச் பண்ண மாதிரி வீடியோவும் அதுல குடுத்துருவோம். அதாவது ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து அப்கமிங் டேஸ்ல ஒரு குட் நியூஸா நம்ம ஆகஸ்ட் 15 நம்மளுடைய மொபைல் ஆப்புக்கான ஒர்க்க ஸ்டார்ட் பண்றோம். செப்டம்பர் 1 லான்ச் பண்றோம். சோ அந்த செப்டம்பர் 1 லான்ச் பண்ணும்போது அந்த ஆப்ல நீங்க லாகின் பண்ணி கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் வாங்குறீங்கன்னா, டெஸ்ட் சீரிஸ் ஓப்பன் பண்ண உடனே ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா, அந்த 10 கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு வீடியோ கீழ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தாலே அதுல ஷார்ட்கட் சொல்லி தரேன் சொல்லி குடுத்திருப்பேன். அதுல என்ன ட்ரிக் யூஸ் பண்றோம். இப்ப நான் சொல்லி குடுத்தேன்ல, நீங்க எழுதுற மாதிரி எம்சிக்யூ பேஸ்ட் ட்ரைனிங்கான அந்த அப்சர்வேஷன் பேஜ் எழுதுறதுக்கான அந்த ஷீட் குடுத்துருவேன். ஒர்க் ஷீட் இருக்கும் குடுத்திருப்பேன். அந்த ஒர்க் ஷீட்ட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த 2026 கொஸ்டின்ல இருந்து 2026 ஹிண்ட் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு யூனிட்ல 2000 நோட்ஸ் கத்துக்கிறீங்க. அப்ப 90% ஆஃப் சிலபஸ் கவர்ட். ஒரு 10% இருக்கும். நான் சொல்லவே மாட்டேன். அது வந்து டைமர் வச்சு பிராக்டிஸ் பண்றது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் பண்றது அதெல்லாம் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு. பட் நான் வீட்ல இருந்து படிக்கிறோம்னா ஒரு 80 to 90% நாலேட்ஜ்
நான் கொடுக்கணும்னு நினைக்கிற போது என்னோட மெட்டீரியல் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க இப்பவே ஸ்டார்டிங்ல எனக்கு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல நீங்க ஒரு 4-5 யூனிட் படிச்சு முடியும். 100 டேஸ் சேலஞ்சில் ஒரு 4-5 நாள் போகட்டும். ஸோ 4-5 யூனிட் முடிக்கட்டும். முடிச்சதுக்கு அப்புறமா நான் விஜயதசமிக்கு அதை நான் லான்ச் பண்றேன். ஓகே, நான் விஜயதசமி அப்பதான் அந்த கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் சீரிஸை நான் லான்ச் பண்ண போறேன். அதனால அது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டே வாங்க. டெய்லி கொடுக்குற அசைன்மெண்ட் படிச்சுட்டே வாங்க. நான் அப்ப டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரீ வெர்ஷன் ஸ்டூடெண்ட் 100 டேஸ் சேலஞ்சில் நீங்க கரெக்டா ஹேபிட் ட்ராக்கர் யூஸ் பண்றீங்கன்னா தாராளமா அதை கிளைம் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு யூனிட் முதல்ல கொடுப்பேன். ஒரு யூனிட் படிச்சு முடிச்சுட்டு மேம் நான் 1 யூனிட் முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்களுடைய அந்த ஷீட் இருக்குல்லையா, அந்த நான் அசைன்மெண்ட் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பேன், அதில் என்க்ளோஸ் பண்ணிருப்பேன். அந்த அசைன்மெண்ட் ஷீட்டை நீங்க எடுத்து அந்த 2026 கொஸ்டினை நீங்க முடிச்சிட்டீங்கன்னு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாதான் 2வது யூனிட்டோடைய டெஸ்ட் பேட்ச் கொடுப்பேன். நீங்க ஒரு அகாடமில பணம் கட்டினோடனே 10 யூனிட்டே கொடுத்துருவாங்கல்ல, அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் பே பண்ணுங்க. எதுக்கு நீங்க 10 யூனிட் சேர்த்து பே பண்றீங்க? எப்படியும் படிக்க போறது கிடையாது. 10யும் வாங்கி நம்ம வந்து பரன்ல வைக்கிறதுக்கு ஒரு யூனிட் வாங்க, ஒரு யூனிட் படிச்சு முடிங்க. மேம் படிச்சு முடிச்சுட்டு ரிப்போர்ட் என்கிட்ட காட்டுங்க. 2வது யூனிட்டுக்கு பேமெண்ட் பண்ணுங்க. குட்டி குட்டி பணமா கட்டுங்க, ஏன் பெரிய பணம் தான் கட்டணுமா என்ன? ஓகேவா? நம்மளால ஃபினான்ஷியல் கட்ட 2000 300 கட்ட முடியுமா? அந்த பணத்துல இருந்து அந்த பணத்துல இருந்து 300 ரூபாய் 200 கட்ட முடியும். அந்த பணத்தை கட்டி ஒரு யூனிட் வாங்கி அதை என்ன பண்ணும், அது பிராக்டிஸ் பண்ணுங்க. அதை ஃபுல்லா முடிங்க. அடுத்து 2வது கொஸ்டின் போங்க. அடுத்து 3வது அப்படின்னு உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே போங்க. ஓகே, சோ இது வந்து சும்மா டைம் பாஸ்க்கு படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்காக, சின்சியர் ஆஸ்பிரன்ஸ்க்காக இருக்கும். அப்கமிங் டேஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கான விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமா என்னுடைய ஸ்பெஷல் ப்ராஜெக்டா இருக்கிற ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல்ல வரும். ஸோ பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவோம். அந்த யாரெல்லாம் ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸாம் ஃபியர்ல ஜாயின் பண்றீங்களோ அவங்களும் சரி, ஃப்ரீ வெர்ஷன் பிள்ளைங்களுக்குமே செப்டம்பர் 1ல இருந்து அந்த மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் நடக்கும். ஏன்னா இங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து எனக்கு மாறுது மேம், எனக்கு லோகோ அடிக்கடி வருது மேம், அதனால எனக்கு வந்து கிளாஸ் கவனிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒர்க் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன். அதனால செப்டம்பர் 1க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அப்கமிங் டேஸ்ல இன்னும் பிளசண்டா என்ன கொடுக்க முடியுமோ, இன்னும் பாசிட்டிவா கொடுக்க முடியுமோ, இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. உங்களுடைய ஃபேமிலி டைம்ல ஒரு 20 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா நான் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, சம் மோட்டிவேஷன் தெரிஞ்சிருப்பீங்க, அப்கமிங் விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாளைக்கு இதை விட நிறைய விஷயம் பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள கிளாஸ் இருக்கும் ஈவினிங். ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். ஓகே, ஷேர் யுவர் ஃபீட்பேக் என்னோட வாட்ஸ்அப்ல எனக்கு நான் இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு நான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு குரு தட்சணை என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை என்கிட்ட நீங்க ஷேர் பண்றதா நீங்க எனக்கு இந்த கிளாஸ் கொடுக்குற குரு தட்சணை. ஏன்னா இதை பார்க்கும்போது தான் உட்காந்துட்டு இருக்கோம், சும்மா உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குழந்தையும், ஏன்னா இங்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ஹேண்டிகேப் ஒரு பொண்ணு நாங்க மேம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது பார்க்கும்போது ஐயோ எனக்கும் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. ஸோ அப்ப என்னன்னா நான் எனக்கு ஃபேமிலி எல்லாமே மிஸ் போயிடுச்சுன்னு நினைச்சேன், எனக்கு வந்து புது வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறது உங்களுடைய எழுத்துக்கள்ல என்னுடைய வார்த்தையால உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன மாற்றம், அந்த மாற்றம் இன்னொருத்தரோட வாழ்க்கையில அழகா தண்ணி தெளிக்குது. சோர்வா இருக்கிற ஒரு செடி மேல ஒரு அழகா ஒரு பன்னீரையோ இல்ல தண்ணியோ ஊத்துனா எப்படி இருக்கும், அந்த செடி அழகா சந்தோஷப்பட்டு சிரிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்க நிறைய பேர் வாடி இருக்கிற நிறைய பேரோட முகத்துல தான் வாழ்க்கையும் மாறுங்கிற ஒரு அழகான ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்கான வேர்ட்ஸ் தான் உங்களோட. அதை நீங்க கதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, பர்சனலா எப்படி இருந்தது, வாட் எவர் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுல இருந்து நெகட்டிவா இருந்தா நான் அதை எடுத்துக்கிட்டு அதை நான் என்ன சரி பண்ண போறேன். இப்போ நீங்க வாய்ஸ் கேட்கலன்னு சொன்னீங்க, ஸ்கிரீன் பிரசர் ஆகலன்னு சொல்றீங்க, அப்ப அதுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ணலாம்னு தோணுச்சு. ரெக்கார்டிங்ஸ் வேணும்னு சில பேர் கேட்டீங்க, அப்ப ரெக்கார்டிங்ஸ்க்கு என்ன பண்ணலாம் பெஸ்ட்டா யோசிக்கிறேன். நீங்க கேட்க கேட்க தான் ஒரு மாணவன் சிறந்தவனா இருந்தா அவனுடைய ஆசிரியன் சிறந்தவன். ஒரு ஆசிரியன் குறைபாடு உடையவன் எப்பவுமே சொல்ல முடியாது. ஆசிரியர் கிட்ட திறமை இல்லாம ஆசிரியங்கிற பொசிஷன் கத்துக்க மாட்டான். அந்த ஆசிரியன் தகுதி குறைவா இருக்கானா, மாணவன் தகுதி குறைவா இருந்திருக்கான்னு அர்த்தம். நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஆசிரியர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவான். நீங்க நீங்க செய்யற விஷயங்கள் இன்னும் அழகா இருக்கு, நீங்க சரியா பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஃப்ரீ ஸ்டூடெண்டே படிக்கிறீங்கன்னா நான் பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்டோட மெட்டீரியல் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இப்பவும் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ல சின்சியரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போனஸ் நோட்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். போனஸ் நோட்ஸ் கொடுக்குறேன், போனஸ் பிடிஎஃப் கொடுக்குறேன், போனஸ் லெக்சர் நோட்ஸ் நான் டீச் பண்ண நோட்ஸ் கொடுக்குறேன், நான் கிரியேட் பண்ண கொஸ்டின் பேங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைங்க ஆனா கரெக்டா படிப்பாங்க. வாரத்துக்கு ஒரு ஹேபிட் ட்ராக்கர் எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெய்லி படிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், டவுட்ஸ் கேட்கறத விட மேம் இந்த டவுட் வந்துச்சு, நான் இதுல சர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அது இன்னும் அழகா இருக்கும். அந்த பிள்ளைங்களோட வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு போனஸ் நோட்ஸ் கொடுப்பேன். அப்ப என்ன நீங்க செய்யற வார்த்தைகள் மூலமா கூட உங்களை நான் என் முகத்தை பார்க்கல, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நீங்க படிக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணுமா வேண்டாமா, நீங்க வேணும்னு கேட்கறத விட நீங்க செய்யற ஆக்ஷன் மூலமா நானே கொடுப்பேன். ஓகே, சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. அப்கமிங் டேஸ்ல இன்னும் நிறைய விஷயங்களோட மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ so much. Thank God. Thank you all.